தாருமே தேடிவும் பாதம் தொழுகிறோம் தேவா பிரசன்னம் தாருமே தேடிவும் பாதம் தொழுகிறோம் சாரோனின் ரோஜா லீலி புஷ்பம் சாந்த சொரூபி என் இயேசுவே சாரோனின் ரோஜா லீலி புஷ்பம் சாந்த சொரூபி என் இயேசுவே ஆயிரம் பேரிலும் சிறந்தோராம் ஆண்டவரை தொழுகிறோம் ஆயிரம் பேரிலும் சிறந்தோராம் ஆண்டவரை தொழுகிறோம் தேவா பிரசன்னம் தாருமே தேடியும் பாதம் தொழுகிறோம் தேவா பிரசன்னம் தாருமே தேடியும் பாதம் தொழுகிறோம் வானம் உமது சிங்காசனம் பூமி உமது பாதஸ்தலம் வானம் உமது சிங்காசனம் பூமி உமது பாதஸ்தலம் பாணிந்து குனிந்து தொழுகிறோம் கனிந்தமை கண்பாருமே தேவா பிரசன்னம் தாருமே தேடிவும் பாதம் தொழுகிறோம் பாடுங்க தேவா பிரசன்னம் தாருமே தேடிவும் பாதம் தொழுகிறோம். கடந்த 5 மாதங்களாக கர்த்தர் உங்களை சுகபத்திரமாய் பாதுகாத்ததற்காக 2 கரங்களை உயர்த்தி நல்ல சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். நல்ல 2 கரங்களை உயர்த்தி 5 மாதங்கள் கர்த்தர் பாதுகாத்ததற்காக 5 மாதங்கள் கர்த்தர் உங்களுக்கு ஜீவன் தந்ததற்காக சுகம் தந்ததற்காக பலன் தந்ததற்காக எல்லா ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே இந்த காலை ஆராதனையை பொறுப்பெடுத்துக் கொள்ள போகிறார். அதற்காக நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கர்த்தர் இந்த காலை ஆராதனையை பொறுப்பெடுத்துக் கொள்ள போகிறார். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களுடைய ஸ்தோத்திர சத்தங்கள் கேட்க ஆரம்பிக்கட்டும். அல்லேலூயா. கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இப்பொழுதும் பாடல்கள், ஆராதனை, துதி, ஸ்தோத்திரம் எல்லாவற்றிலும் உடைய மகிமையை வெளிப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் உட்காருங்க பார்ப்போம். எல்லாரும் உட்காருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? நல்ல சந்தோஷமா? நல்ல சந்தோஷமா ஒரு அலையிலே சொல்லுங்க. அல்லேலூயா. ஜூன் மாதம், அதனால் கர்த்தர் 6வது மாதத்திலையும் சில நிறைவான நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பார். என்ன நன்மை? என்ன நன்மை? நிறைவான நன்மைகளை கர்த்தர் கொடுப்பார். பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் உங்களுக்கு சில நிறைவான நன்மைகளை கொடுப்பார்னு. நிறைவான நன்மைகள். கர்த்தர் உங்களை கண்ணோக்கி நிறைவான நன்மைகளை கொடுப்பார். அல்லேலூயா. இப்பொழுது நம்ம பாடி அப்படியே நம்ம ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் உற்சாகமாக பாடல்களை பாடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஸ்தோத்திரம். உடஞ்சிருச்சு. சரி.
ஸ்தோத்திரம், துதி, பாத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்தமாய் ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து இந்த ஜூன் மாதத்தில் இந்த ஃபர்ஸ்ட் நாள் 1ஆம் தேதி உங்களை பார்த்ததில் ரொம்ப மகிழ்ச்சின்னு சொல்லி நீங்கள் வாழ்த்துங்க பார்ப்போம். ஒருவர் நீங்கள் வாழ்த்தி இந்த ஜூன் மாதத்தின் வாழ்த்துக்களை நீங்கள் தெரியப்படுத்துங்க. ஹல்லேலூயா. எவ்வளோ சந்தோஷம் பார்த்தீங்களா? கர்த்தர் கடந்த 5 மாதங்கள் நம்மை கண்ணின் மணியை போல பாதுகாத்து இந்த வருஷத்தினுடைய இந்த ஜூன் மாதத்திலும் கூட இந்த 1ஆம் தேதி தேவனுடைய ஆலயத்திலே நாம் வந்து நின்று அவரை ஆராதிக்க கொடுத்த பெரிய ஒரு பாக்கியம். ஆமென். இது கர்த்தர் நம்ம மேல் வைத்த அளவில்லாத கிருபை. இந்த 5 மாதங்கள் எத்தனையோ விதமான போராட்டங்கள் வழியாக நீங்கள் கடந்து வந்திருக்கலாம், துன்பங்களின் வழியாக கடந்து வந்திருக்கலாம். ஆனால் எதுவுமே உங்களை மேற்கொள்ளலை, நீங்கள் தான் அதெல்லாம் மேற்கொண்டீங்க. அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எத்தனையோ விதமான தேவைகள், எத்தனையோ விதமான காரியங்கள், இடர்கள் வந்தாலும் இந்த 5 மாதங்கள் தேவன் நன்மையாக முடிசூட்டி கர்த்தருடைய ஆலயத்தில் இந்த ஜூன் மாதத்தில் கொண்டு வந்தார். அவர் இனிமேலும் நம்மை நடத்துவார். இனியும் உங்களை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. இந்த 5 மாதங்கள் அநேகர் உங்களை கைவிட்டு போயிருக்கலாம், அநேகர் உங்களை விட்டு விலகி போயிருக்கலாம். ஆனால் ஒருபோதும் கைவிடாதவர், உங்களை விட்டு விலகாதவர், உங்களோட என்றும் நித்தியமாய் ஜீவிக்கிறார். அவர் தான் இயேசு. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நம் கர்த்தரை நாம் போற்றி நாம் வரவேற்போம். ஸ்தோத்திரம், துதி, பாத்திரா. உம்மை இன்றும் நான் என்றும் நான் துதித்திடுவேன். காத்தீரே. காத்தீரே என்னை கருத்தாக, வலுவாமல் என்னை உமக்காக. தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் காப்பது எதுக்கு தெரியுமா? அவருக்காக தான். ஆமென். அவருடைய ஆலயத்தில் வந்து நின்று அவரை ஆராதிக்க உயர்த்ததான் தேவன் நம்ம கொடுக்கிற ஜீவன். சேர்ந்து பாடி நாம் கர்த்தரை இந்த காலை நேரத்திலே நாம் மகிமைப்படுத்துவோம். காத்தீரே என்னை கருத்தாக, வலுவாமல் என்னை உமக்காக. சொல்லுங்க. காத்தீரே என்னை கருத்தா, வலுவாமல் என்னை உமக்காக. எடுத்தீர் என்னையும் உமக்காக, எடுத்தீர் என்னையும் உமக்காக. கொடுத்தீர் உம்மையும் எனக்காக. ஸ்தோத்திரம், துதி, பாத்திரா. உம்மை இன்றும் என்றும் துதித்தீர். கரம் தட்டி பாடுவோம். ஸ்தோத்திரம், துதி, பாத்திரா. உம்மை இன்றும் என்றும். காத்தீரே, காத்தீரே என்னை கருத்தா, வலுவாமல் என்னை உமக்காக. ஆமென். காத்தீரே என்னை கருத்தாக, வலுவாமல் என்னை உமக்காக. எடுத்தீர் என்னையும் உமக்காக, எடுத்தீர் என்னையும் உமக்காக. கொடுத்தீர் உம்மையும் எனக்காக. ஸ்தோத்திரம், துதி, பாத்திரா. உம்மை என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம், துதி, பாத்திரா. உம்மை இன்றும் என்றும். வல்லவான ஞான வினோதா. துதியே, துதியே. சேர்ந்து பாடுவோம். வல்லவான ஞான வினோதா. துதியே, துதியே. துதித்திடுவே. எல்லா குறையும் தீர்த்தீரே. தொல்லையாவும் தொலைத்தீரே. கரம் தட்டி பாடுவோம். எல்லா குறையும் தீர்த்தீரே. தொல்லையாவும் தொலைத்தீரே. அல்லல் யாவும் அறுத்தீரே. அல்லல் யாவும் அறுத்தீரே. அலையும் என்னையும் மீட்டீரே. ஸ்தோத்திரம், துதி, பாத்திரா. உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம், துதி, பாத்திரா. உம்மை இன்றும் என்றும். நம்பினோரை காக்கும் தேவா. துதியே, துதியே. சேர்ந்து பாடுவோம். நம்பினோரை காக்கும் தேவா. துதியே, துதியே.
அம்புவியாவும் அம்புவியா படைத்தீரே அம்பரா உந்தன் வாக்காலே அம்புவியாவையும் படைத்தீரே அம்பரா உந்தன் வாக்காலே எம்பரா எல்லாம் நீந்தீரே எம்பரா எல்லாம் நீந்தீரே நம்பினோர் குந்தன் தயவாலே ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவே பாடுவோம் ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் கண்ணின் மணி போல் கண்ணின் மணி போல் காத்திரே எம்மை துதியே துதியே துதித்திடுவே கண்ணின் மணி போல் காத்திரே எம்மை துதியே துதியே துதித்திடுவே அண்ணலே உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே அண்ணலே உந்தன் அடியாரை அடியாரை கண் பார்த்தீரே மன்னா எமக்கும் நீர்தானே மன்னா எமக்கும் நீர் என்னாலும் என்னாலும் எங்கள் துணை நீ கரம் தட்டி பாடுவோம் ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உம்மை உம்மை என்றும் நான் துதிப்பேன் துதித்திடுவேன் ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன் தீயோனம் துகள் தாக்காதே எம்மை துதியே துதியே துதித்திடுவேன் தீயோனம் துகள் தாக்காதே எம்மை துதியே துதியே துதித்திடுவேன் தேவா நீருந்தன் சிறகாலே தினமும் மூடி காத்தீரே தேவா நீருந்தன் சிறகாலே என்னை தினமும் மூடி தீதனுகாதும் தீதனுகாதும் மறைவினிலே தீதனுகாதும் மறைவினிலே தேடி உமதடி தங்கிடுவேன் ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன் ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன் அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரமே துதியே துதியே துதித்திடுவேன் ஆமென் அல்லேலூயா ஸ்தோத்திரமே துதியே துதியே துதித்திடுவேன் அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ அல்லும் பகலும் நித்தியமாய் அல்லும் பகலும் நித்தியமாய் அன்பே உம்மையே துதித்திடு கரம் தட்டி பாடுவோம் ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன் ஆமென் ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதி காத்தீரே என்னை காத்தீரே என்னை கருத்தாக வருவாமல் என்னை உமக்காக காத்தீரே என்னை கருத்தாக வருவாமல் என்னை உமக்காக எடுத்தீர் என்னையும் உமக்காக எடுத்தீர் என்னையும் உமக்காக ஆமென் கொடுத்தீர் உம்மையும் எனக்காக ஆமென் ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன் ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன் நீர் மீண்டும் ஒரு விசை ஸ்தோத்திரம்
துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். ஹல்லேலூயா. சங்கீதம் 34 சங்கீதம் 4 வசனத்தை ஒருவர் நீங்கள் வாசிங்க. 34:4. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அல்லேலூயா. 5 மாசத்தை நம்ம கடந்திருக்கோம். எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையில பிரதர் நான் 5 மாசம் நிறைய காரியங்களுக்காக நான் ஜெபம் பண்ணேன், என்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார் என்று நீங்க சொல்ல முடியும்? அப்படி உங்க ஜெபத்திற்கு பதில் வந்ததுன்னா ஒரு கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? பாத்தீங்களா, எல்லாருடைய ஜெபத்திற்கும் ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். ஆமென். நம்முடைய ஆண்டவர் பதில் கொடுக்கிற ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் நமக்கு செவி கொடுக்கிற ஆண்டவர். எத்தனையோ விதமான பயங்கள் நமக்கு வந்திருக்கலாம், அதுல போட்டிருக்கு ஒரு சில பயங்கள் அல்ல, எல்லா பயம். அல்லேலூயா. அப்படியா போட்டிருக்கங்க. சில நிறைய பயங்கள் உண்டு. நம்ம குடும்ப கவலைகள், பிள்ளைகளை குறித்து, நம்முடைய எதிர்காலத்தை குறித்து, இனி நம்ம என்ன செய்ய போறோம் அந்த தேவைகளுக்காகன்னு சொல்லி அநேக பயங்கள் வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் வசனத்தில் இப்படியா போட்டிருக்கு, எல்லா பயத்திற்கும் நம்மளை நீங்கள் ஆக்கி மீட்டுக் கொள்வார். ஆமென். ஒரு சில பயம் அல்ல, அந்த காரியத்திற்கு குறிப்பிட்ட தேவை அந்த நேரத்திற்கு மாத்திரம் வருகிற பயம் அல்ல. இனி உங்க வாழ்க்கையில என்ன பயங்கள் வரும், ஆனால் அந்த பயத்திற்கு உங்களை நீங்களாக்கி அதிலே ஜெயமெடுத்து நடக்க வைக்க ஜீவனுள்ள தேவன் உண்டு, அவர்தான் இயேசு. ஆமென். பயங்கள் நம்முடைய வாழ்க்கையில கலங்கலாம், நம்முடைய இருதயத்தை சுக்குநூறாக மாற்றலாம். ஆனால் எல்லாவற்றுக்கும் திட நம்பிக்கை, திட அஸ்திபாரம் நாம் அவர் மீது வைக்கும் பொழுது எல்லாவற்றும் பயங்கள் எல்லாம் அது கண்மலையாக இருந்தாலும் அது மணல் போல தூள் தூளாக நொறுங்கி போகும். அல்லேலூயா சொல்லுமா? இரு கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்தி ஒரு 5 நிமிடம் கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவரே, நீர் என்னுடைய ஜெபத்திற்கு பதில் தருகிறவர், நீர் என்னுடைய அங்கலாய்ப்புகளுக்கு பதில் தருகிறவர், என்னுடைய பயத்தை என்னை விட்டு நீர்க்கிறவர். இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் எப்பேற்பட்ட பயங்கள் உங்களை ஆட்கொண்டு இருக்கலாம், இயேசுவின் நாமத்தில் எல்லா பயங்களும் உங்களை விட்டு வெளியே போகிறது. ஒருவேளை குடும்பத்தை குறித்து, உங்களுடைய கணவனை குறித்து, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து, உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து அநேக பயங்கள் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனா எல்லா பயத்தை நீங்களாக்கி ஜெபத்தை கேட்கிறவர், மாம்சமான யாவர் மேலும் தம்முடைய ஆவியை ஊற்றுகிற நாள் அது வந்து விட்டது, அது இப்பொழுதே வந்திருக்கிறது. உங்கள் மீது தேவனுடைய மகிமை வந்து இறங்கி எல்லா பயத்திற்கும் உங்களை நீங்களாக்குவார். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கர்த்தர் நல்லவர். இன்னொரு பாடலை பாடுவோம். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கு இல்லையே, நான் நம்பிடும் தேவன் என் துருகமாய் இருப்பதால் கலக்கமே எனக்கு இல்லை. ஆமென். எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்கிறது? இந்த காலை நேரத்தில் என்னை நடத்துகிற தேவன் என்னோடு இருக்கிறார் என்று சொல்றாங்க. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. சேர்ந்து பாடி நாம் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தி நாம் உயர்த்துவோம். ஹல்லேலூயா. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே, நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. பாடுவோம். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே, நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. ஓஹோ, பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பாடுவோம். பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. கரம் தட்டி பாடுவோம். நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. கரம் தட்டி பாடிக்கொண்டே இருப்போம். நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே, நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால்
கரம் தட்டி பாடுவோமா? எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பாடுவோம். பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லை. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன், நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லை. எனக்கு பயமே இல்லை. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன், நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. பாடுவோமாமே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்று செய்வார் பயமில்லையே. பாடுவோம். மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்று செய்வார். கரம் தட்டி பாடுவோம். பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன், நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. நம்ம எல்லாரும் தேவ சமூகத்தில் நாம் எழுந்து நின்று நாம் கர்த்தரை ஆராதித்து நாம் உயர்த்த போகிறோம். நம்மை நடத்திடும் தேவன் அவர் நம்மோடு இருக்கிறார். நாம் எதற்கும் பயப்பட வேண்டாம். பயங்களை நீக்குகிறவர், ஜெபத்தை கேட்பவர். உங்களுடைய ஜெபங்களுக்கு தேவன் நிச்சயமாகவே அவர் பதில் தர அவர் உண்மை உள்ளவர். நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து கர்த்தரை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நம்ம எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தாதி கர்த்தரை, தேவாதி தேவனை, சேனைகளின் கர்த்தரை கொஞ்ச நேரம் நம்ம உயர்த்தி நம் கர்த்தரை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். நம்முடைய ஆண்டவர் துதிக்கு பாத்திரர், அவர் கனத்திற்கு பாத்திரர், மகிமைக்கு பாத்திரர், எல்லாவற்றிற்கும் அவர் போதுமானவர். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி நன்றி நன்றி. நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருப்போம். வாய்களை திறந்து ஆண்டவரை இம்மட்டுமா என்னை நடத்தி கடந்த 5 மாதங்கள் என்னையும் என்னுடைய குடும்பங்களையும் நடத்தி வந்த கிருபைகளுக்காக நன்றி என்று சொல்லி கர்த்தரை கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர் நல்லவர், அவர் நன்றி அறிதல் உள்ளவர்களை எதிர்பார்க்கிற தேவன். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி 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 அப்பா. நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருப்போமா? இரு கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்தி, பரிசுத்த கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். எல்லாரும் வானத்திற்கு நேராக உங்களுடைய கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் உங்களுடைய ஆலயத்தில் வந்து நிற்க கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி என்று சொல்லி கர்த்தரை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி. எல்லா பள்ளங்கள் நிரம்பட்டும், எல்லா கரடு முரடுகள் சமமாக மாறட்டும், எல்லா விதமான அலங்கோலங்கள் அலங்கமாய் மாறட்டும். இந்த காலை நேரத்தில் ஒரு தேவனுடைய மகிமை இறங்கி வரக்கூடிய ஒரு நேரம், ஒரு தேவனுடைய பிரசன்னம் நம்மை சூழ்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரம். அளவில்லாமல் தங்கி தாபரிக்கட்டும், உடைய மகிமையினால் நிரப்பும். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் இந்த கூடாரம் முழுவதும் உடைய மகிமை இறங்கி வருவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு மகிமை 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 மகிமை. க்ளோரி க்ளோரி க்ளோரி
glory, 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 glory. இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். ஆணிபா இந்த தள்ளுமுள்ள கரம் தொடுவதாக, சரீரங்களை தொடுவதாக, பலகீனப்பட்ட சரீரங்களை தொடுவதாக, பலகீனமுள்ள சரீரத்தை பலமுள்ள சரீரமாக மாற்றட்டும். எல்லா செத்த உறுப்புகள் மீண்டும் உயிர் பெற்று எழும்பட்டும். எல்லா அடைக்கப்பட்ட வாசல்கள் இயேசுவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் திறக்கப்பட போறதற்காக நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒரு உன்னத மகிமை இறங்கி வருவதாக. ஓ உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம், வரவேற்கிறோம், வரவேற்கிறோம் அப்பா. கல்வாரி தெய்வமே உமக்கு நன்றி. கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக அடிக்கப்பட்டவரே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. பலனடைய நீரப்பிடுமே பலத்தின் ஆவியே. எல்லா பலனாமே பாடுவோம். பலனடைய நீரப்பிடும் ஒரு பலத்தின் ஆவி, பலத்தின் ஆவியே. கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின், ஞானத்தின் ஆவியே. பாடுவோம். கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின், பலனடைய. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். பலனடைய என்னை நிரப்பும், நிரப்பிடுமே பலத்தின், பலத்தின் ஆவி. ஒரு உன்னத பலனாமே. பலனடைய நிரப்பும், நிரப்பிடுமே பலத்தின் ஆவி, பலத்தின் ஆவி. கனமடைய ஊற்றிடுமே, கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே. கனமடைய, கனமடைய ஊற்றிடும், ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவி. அசைவாடும், அசைவாடும் ஆவி. தூய்மையின், தூய்மையின் ஆவியே. அசைவாடும், அசைவாடும் ஆவி. தூய்மையின் ஆவியே. இடமசைய உள்ளம் நிரம்ப, உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம், இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப, உள்ளம் நிரம்ப நீரங்கி வாருமே. தேற்றிடுமே உள்ளங்களை, தேற்றிடுமே உள்ளங்களை, உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால் பாடுவோம். தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின், இயேசுவின் நாமத்தினால். ஆற்றிடுமே, எல்லா காயங்கள் ஆறுகிறது, இருதயத்தின் காயங்கள். ஆமென். அபிஷேக தைலத்தினால் ஆற்றிடுமே, ஆற்றிடுமே காயங்கள். அபிஷேக தைலம், தைலத்தினால். இப்போ கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். அசைவாடும் ஆவியே, ஆவியே தூய்மையின் ஆவியே. அசைவாடும்,
ஆவியே ஆவியே தூய்மையின் ஆவியே இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாரும் வாருமே. இந்த இடம் உள்ளம் நிரம்ப இறங்கி வாரும். இந்த இடம் அசைய சொல்லுவோம். இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. நன்றி தகப்பனே. எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. சொல்லுங்க பாப்போம். எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. அவர் நல்லவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். சொல்லுங்க. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர் சொல்லுவோம். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கு ஒரு நேசர் சொல்லுங்க. எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம், எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. அவர்தான் அவர் நல்லவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். நீங்க மட்டும் பாடுங்க. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். மீண்டும் ஒரு விசை. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். நம்முடைய பலகீனங்களை எல்லாம் நீக்குகிறவர். இந்த காலை நேரத்தில் ஒருவேளை நீங்கள் பலகீனப்பட்டு வந்திருப்பீங்க அப்படின்னா நீங்க கொஞ்சம் முன்னாடி வரும்படியா நான் கேட்கிறேன் தாழ்மையோடு. இன்று உங்களுடைய பலகீனங்களை எல்லாம் தேவன் மாற்றப் போகிறார். ஒருவேளை பலகீனத்தோடு இருக்கிற பிரதர், எனக்கு இந்த பலகீனத்திலிருந்து ஒரு பரிபூரண விடுதலை வேணும்னு சொல்றவங்க, நீங்க முன்பதாக வாங்க. நீங்க முன்பதாக வரும் பொழுது ஒரு அபிஷேகம் இறங்கும். வாங்க, எனக்கு தெரியும். நீங்களா முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க. உங்களுக்காக நாங்கள் சிறப்பு ஒரு ஜெபம். இந்த ஆராதனையில் உங்களுடைய பலகீனங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றுவார். உங்களுடைய பலகீனப்பட்ட சரீரத்தில் அவருடைய மகிமை இறங்கும், அவருடைய பிரசன்னம் சூழ்ந்து கொள்ளும்.
நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். யாரு நீங்க என்ன பலகீனத்தில் வேணாலும் இருக்கலாம், உங்களுடைய பலகீனங்கள் எப்பேற்பட்ட பலகீனமாக இருந்தாலும் இந்த ஆராதனையில தேவன் அதை எல்லாவற்றையும் மாற்றுவார். இந்த ஆராதனை ஒரு சுகமளிக்கும் ஒரு ஆராதனை. உங்க பலகீனப்பட்ட இடத்துல உங்களுடைய கைகளை வைத்துக் கொள்ளுங்க. இப்பொழுதே ஒரு மகிமை வந்து இறங்க போகிறது. நம்முடைய போதகர் வந்து உங்களுக்காக ஜெபம் பண்ண போறாங்க. வல்லமையாக ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய காயப்பட்ட சரீரத்தில் ஒரு தேவனுடைய மகிமை வந்து இறங்க போகிறது. நம்ம எல்லாரும் சேர்ந்து அவருடன் சேர்ந்து எல்லாரும் அப்படியே கண்களை மூடி அப்படியே ஜெபத்தில் கர்த்தரை நோக்கி பார்க்க, இந்த நேரம் உங்களுடைய எல்லா பலவீனங்கள் மாறக்கூடிய ஒரு நேரம். கர்த்தர் உன்னதத்திலிருந்து ஒரு பலனை, சுகத்தை, ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய நேரம். இந்த 6வது மாதம் நீங்கள் பலப்படுகிற ஒரு மாதம். சரீரத்தில் இன்னும் சரீரத்தில் மாத்திரம் அல்ல, ஆவியில், ஆத்துமாவில் நீங்கள் பலனடையக்கூடிய ஒரு மாதம். எல்லா ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் சில சுகத்தை உங்கள் மீது வைக்கிறத நான் பார்க்கிறேன். ஸ்திரியே, உன் பலவீனத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி ஒரு விடுதலையின் அபிஷேகத்தோடு என் கர்த்தர் இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறத நான் பார்க்கிறேன். ஒரு விடுதலையின் மகிமையோடு சிலர் மீது என் தேவ கரம் வைக்கப்படுகிறத நான் பார்க்கிறேன். சிலர் மீது என்னுடைய தேவ கரம் வைக்கப்படுகிறத நான் பார்க்கிறேன். சில பாதிக்கப்பட்ட உங்களுடைய சரீரத்தின் பலவீனப்பட்ட பகுதியில் எல்லாம் என் கர்த்தர் கரம் வைக்கிறத நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா ரிபாலா ஹந்தரபா. ஆண்டவரே, இந்த நாளிலிருந்து ஒரு ஆச்சரியமான ஒரு சுகம். ஆண்டவரே, நாளுக்கு நாள் இவங்க பலன் அடையணும். பலத்தின் மேல் பலன் அடைந்து சியோனிலே தேவ சன்னதியிலே இவர்கள் காணப்படுவார்களாக. வந்து நின்று ஒவ்வொருத்தர் மீதும் உடைய கரத்தை வைத்து நான் ஜெபிக்கிறேன். பலப்படுத்துங்க. ஏசாயா 41:10 பலப்படுத்தி சகாயம் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் உங்கள் இடங்களில் உட்காருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் போய் அப்படியே நீங்கள் உட்கார்றவங்க அப்படியே முன்பகுதியில் உள்ள எல்லா சீட்லேயும் வந்து நீங்கள் உட்காருங்க. தயவு செய்து முன்பகுதியில் உள்ள சீட்டை உட்காருங்க. இந்த கேமரா அவங்க கொஞ்சம் ஆட்டிட்டாங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, சரி. எல்லாரும் முன்பகுதியில் அப்படி வந்து உட்காருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. அப்படியே உட்காருங்க. முன்பகுதியெலாம் அப்படி தான் உட்காருங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சரி, மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? சந்தோஷமா? கர்த்தர் உங்கள் எல்லாத்துக்கும் நல்ல சுகத்தை கொடுத்துருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல சுகத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நல்ல பலனை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அதனால் இந்த நாளிலிருந்து சில சுகம், சில ஆரோக்கியம், சில நன்மைகளை கர்த்தர் உங்கள் மீது வைத்து அனுப்புவார். இப்பொழுதும் நம்ம வேத பாடம் இப்பொழுது வாசிக்கப்படும். அதை தொடர்ந்து மாறி மாறி சங்கீதம் வாசிக்கப்படும். தொடர்ந்து நம்ம தேவ செய்தியை கேட்க போகிறோம். ஆமென். வாசிக்கும்படியான வேதப்படம் மார்க் 6:46 முதல் 51 வரை. பக்கம் எண் 56. மார்க் 6:46 முதல் 51 வரை. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார். சாயங்காலம் ஆனபோது படகு நடுக்கடலில் இருந்து, அவரோ கரையிலே தனிமையாய் இருந்தார். அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு, ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர்கள் போல் காணப்பட்டார். அவர்கள் கடலின் மேல் நடக்கிறதை அவர்கள் கண்டு ஆவேசம் என்று எண்ணி சத்தமிட்டு அலறினார்கள். அவர்கள் எல்லோரும் அவரை கண்டு கலக்கமடைந்தார்கள். உடனே அவர் அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி அவர்கள் இருந்த படவிலே ஏறினார். அப்பொழுது காற்று அமர்ந்தது. அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். வாசிக்கப்படியான வேதப்படம். சங்கீதம் 24 683 பக்கம்.
பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையவை. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் இரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் அந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. ஆமென். எல்லாரும் அப்படியே உட்காருங்க. எல்லாரும் உட்காருங்க. அப்படியே இருக்கிற இடத்துல கண்களை மூடி கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி இந்த மாதத்திலும் கர்த்தர் உங்களோடு பேசும்படியாக அப்படியே கண்களை மூடி எல்லாம் இருக்கிற இடத்துல அப்படியே ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க பார்ப்போம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளை கர்த்தர் நீர் மூலமாக எங்களோடு இடைபடுவீராக. ஒரு தேவ மகிமையின் பிரசன்னத்தோடு எங்கள் மத்தியில் நீர் இடைபடுவீராக. கர்த்தாவே நீர் நல்லவர், நன்மை செய்கிறவர், இரக்கமுள்ளவர், அன்பு நிறைந்தவர். ஆண்டவரே இந்த காலை நேரத்திலும் உம்முடைய ஆலயத்தில் உம்மை நோக்கி பார்க்கும்படியாக உம்மை நம்பி இந்த இடத்துக்குள்ளே வந்திருக்கிற ஜனங்களை எல்லாம் கர்த்தர் கொண்டு நோக்குங்க. இந்த நேரம், இந்த ஜூன் மாதம் கர்த்தர் உங்களோடு பேசக்கூடிய ஒரு ஜபத்தின் நேரம். அப்படியே ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி நன்றி. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. பாடுவோமா? காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. சொல்லுங்க. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசக்கோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நேசக்கோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். சொல்லுங்க. நம்புவேன். அப்படிதான் இயேசுவை. ஆமென். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. கண்மழைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை
கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திருந்து வெள்ளன் அடைந்து, காத்திருந்து சொல்லுங்க பாப்போம். வெள்ளன் அடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். காத்திருந்து வெள்ளன் அடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, உங்களை நம்பி இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் வந்து உம்மை ஆராதிப்பதற்கு உம்மை நோக்கி வந்திருக்கிற இந்த முகங்களை எல்லாம் கர்த்தர் கண்ணோக்குவீராக. இந்த 6வது மாதத்திற்கு வந்திருக்கிற எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, முதலாவது கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, தேவனாகிய கர்த்தர் தாமே எல்லா முகங்களில் இருந்து வடிகிற கண்ணீரை துடைப்பாராம். உங்க வாழ்க்கையில நீங்க சிந்தனை எல்லா கண்ணீரை துடைக்க போகிறார். நல்ல கரம் தட்டுங்க பார்ப்போம். கரங்களை தட்டி இதுவரைக்கும் நீங்க அந்தரத்துல இன்னும் ஜெபத்துல எந்தெந்த கண்ணீரை எல்லாம் நீங்க விட்டீங்களோ அந்த கண்ணீரை எல்லாம் கர்த்தரே துடைக்க போகிறார். இரண்டாவதாக, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சி ஆக்குவேன். சிலருடைய வாழ்க்கையில துன்பங்கள், துயரங்கள், சிறுமைகளை கர்த்தர் அனுமதித்தார். கடந்த 5 மாதம் எந்த துன்பத்தை நீங்க அனுபவித்திருந்தாலும் சரி, எந்த துயரத்தை நீங்க அனுபவிச்சிருந்தாலும் சரி, அந்த துன்பம், துயரம் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி அந்த துன்பத்தை கண்ட நாட்களுக்கு கர்த்தர் சரியா மகிழ்ச்சி ஆக்க போகிறார். சில சரியான மகிழ்ச்சி. எல்லா கைகளை தட்டுங்க பார்ப்போம். உடைய துன்பம், துயரம் எல்லாம் மாறி சில மகிழ்ச்சியை கர்த்தர் உங்க தலையில வைக்க போகிறார். மூன்றாவதாக, தேவரீர் என் அலைச்சல்களை அறிந்திருக்கிறேன். உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், சில தேவையில்லாத அலைச்சல்கள் உங்க வாழ்க்கையில ஆகார போல வனாந்திரத்தில் நீங்க அலைந்து திரிந்த அலைச்சல்கள் உங்க வாழ்க்கையில உண்டு. சிலரோடு கர்த்தர் பேசுகிறார், தேவ பிள்ளைய, உன் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம், ஒரு ஜெயம், ஒரு ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி நீ எத்தனையோ அலைச்சலை நீ அலைஞ்சிட்ட. நீ வனாந்திரத்தில் அலைந்தத, இந்த கோயம்புத்தூர்ல அலைந்து திரிந்தத நான் பார்த்திருக்கிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். சில அலைச்சல்கள் எல்லாம் கர்த்தர் மாற்ற போகிறார். கைகளை தட்டுங்க பார்ப்போம். உங்க வாழ்க்கையில நீங்க இனி ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கும் பொழுது உங்க அலைச்சல்களை எல்லாம் மாற்றி கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு அறுவடை செய்வார்கள். தான் அறுத்த அரிகளை கெம்பீரத்தோடு சுமந்து கொண்டு போவார். கர்த்தர் உதவி செய்வார். கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல காலை நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து மக்களோடு நீர் பேசுவீராக. அடியேனை கர்த்தர் நீர் மறைப்பீராக. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. புதிய மாதத்தின் வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் இந்த ஜூன் மாதம் ஹாப்பி ஜூன் மந்த். பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட சொல்லுங்கள், புதிய மாதத்தினுடைய வாழ்த்துதல்களை. ஆமாம், இந்த 6வது மாதம் நிறைவான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. 5 மாதம் உங்களுடைய எத்தனையோ அலைச்சல்கள், கண்ணீர்களை எல்லாம் கர்த்தர் அறிந்திருந்து இந்த 6வது மாதத்தில் சிலர் மீதெல்லாம் கர்த்தர் பெரிய ஒரு அபிஷேகத்தை வைத்து, கிருபையை வைத்து கர்த்தர் நன்மையினால் நிரப்ப போகிறார். அதனால் இந்த மாதம் நம் எண்ணிக்கையில் எத்தனை? 6. அதனால் எனக்கு ஒரு நல்ல ஒரு வசனத்தை
கர்த்தர் போன வாரத்திலே கொடுத்து இந்த வாரம் முழுவதும் உறுதிப்படுத்தி கொண்டே இருந்தார். அதனால் மத்தேயு 6ஆம் அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம். ஆமாம், இன்னைக்கு ஜெரம் தான் வாசிக்க போகிறான் இந்த வசனத்தை. மத்தேயு நீதான். மத்தேயு 6ஆம் அதிகாரம். மத்தேயு 6 எடுங்க பார்ப்போம். ஜெரம் எடுத்த உடனே வசனம் என்னன்னு சொல்லிடுவேன். சரி, புதிய ஏற்பாடில் 9வது பக்கம் எடுத்துட்டியா தம்பி? ஓகே, தெரியாமல் போச்சே, நான் இன்னைக்கு வந்து இப்படி மாட்டிக்கிட்டேன்னு சொல்கிறியா? உனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது தம்பி. மத்தேயு 6ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை முதல்ல தம்பி வாசிப்பாங்க. அதுக்கு பிறகு நீங்கள் யாராவது ஒருத்தர் சத்தமாக வாசிக்கலாம். வாசிமா. நீயோ ஜெபம் பண்ணும்போது வாசிக்கட்டும். உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். அல்லேலூயா. இப்போ நீங்கள் ஒருத்தர் வாசிங்க, இந்த சைடு. நீயோ ஜெபம் பண்ணும்போது அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். இப்போ நீங்கள் எல்லாரும் என்னோட சேர்ந்து இந்த வசனத்தை நான் சொல்ல நீங்கள் சொல்லணும், சத்தமாக சொல்லணும். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். இப்போ நீங்கள் எல்லாம் வேதத்தை மூடி வச்சுட்டு என்னை கவனிங்க. ரொம்ப சுருக்கமாக இன்னைக்கு வேத தியானம் உண்டு. எல்லாரும் இந்த 6வது மாதத்தை மறந்துடாதீங்க. ஏன்னா இந்த 6வது மாதம் உங்கள் வாழ்க்கையிலேயே மறக்கக்கூடாத ஒரு மாதமாக மாறப்போகுது. அல்லேலூயா. அதனால் மத்தேயு 6:6 எத்தனை? 6:6 நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? ஆமாம், கிரிக்கெட்டுனா 20-20 இருக்குது, பிஸ்கட்டில் 50-50 இருக்குது, சரியா? அதனால் 6:6 நீங்கள் மறக்கக்கூடாது. அதனால் கர்த்தர் இந்த வசனங்களை கொடுத்தது மாத்திரமல்ல, ஆனால் 2 வார்த்தையை தான் என்னோட பேசினார். அதை தான் நான் சொல்லி உங்களுக்கு ஆசீர்வதிக்க போகிறேன். இந்த மாதம் என்னுடைய ஜனங்களுக்கு வெளியரங்கமாக பதில் வரப்போகுது அப்படின்னு சொன்னார். எப்படி பதில் வரப்போகுது? வெளியரங்கமாக பதில் வரப்போகுது. அது மாத்திரமல்ல, வெளியரங்கமாக நான் பலன் அளிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. அப்போ இந்த மத்தேயு 6ஆம் அதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெபம், உபவாசம், தர்மம், இந்த 3 காரியத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது? ஜெபம், உபவாசம், தர்மம். அல்லேலூயா. ஆமாம். எத்தனை பேர் ஜெபம் பண்ணுனீங்க இன்னைக்கு காலையில் ஜெபம் பண்ணவங்க எல்லாரும் நல்ல கர்த்தர் அதை பார்க்கிறார். கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியா சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. எத்தனை பேர் தர்மம் செஞ்சிருக்கிறீங்க? தர்மம் 10 பேரா? நல்லா கை தூக்குங்க. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, தர்மத்தில் எல்லாம் இருக்குது. உங்களால் முடியாதவங்களுக்கு செய்கிறது, ஏழைகளுக்கு இறங்குறது, அப்படி எல்லாம் தர்மம். எந்த உதவிகளும் உங்களுக்கு கீழே இருக்கிற மக்களுக்கு செய்யும் பொழுது தர்மம். உபவாசம் இருந்தவங்க நல்லா கை தூக்குங்க. உபவாசம்.
எத்தனை பேருக்கு தெரியும் உபவாசம் நல்ல ஒரு எக்ஸசைஸ் அப்படின்ட்டு? அல்லேலூயா. அதான் கை தூக்குங்க பார்ப்போம். உபவாசம் வந்து ஒரு நல்ல ஒரு உடற்பயிற்சி, யோகாசனம் எல்லாமே தான். நேற்று ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தார். ஒரு இடத்துக்கு போயிருக்கும்போது எப்படி தெரியுமா, எல்லாம் கவனிங்க, தன்னுடைய உடம்பை ஸ்லிம்மாக பிட்டாக வைக்கிறதுக்காக ஒரு உபவாசத்தை பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்போ நான் சொன்னேன் இந்த பிரதர்கிட்ட, நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டெல்லாம் என்ன பண்ண வேண்டியதில்லை, வீடியோ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. வாரத்தில் ஒரு நாள் 3 நேரம் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு கண்டினியூஸாக ப்ரேயரில் உட்கார்ந்தா மனது ஆரோக்கியமாயிரும், உடல் ஆரோக்கியமாயிரும். இன்னும் உங்கள் சரீரத்தில் இருக்கிற LDL HDL சொல்கிறாங்க, கெட்ட கொழுப்பு நல்ல கொழுப்பு, கெட்ட கொழுப்பெல்லாம் குறைஞ்சி நல்ல கொழுப்பு வந்துடும். ஈஸி மெத்தட். அல்லேலூயா. ஆமாம், ஒரு 2 லிட்டர் தண்ணியோ 3 லிட்டர் தண்ணியோ வாங்கிட்டு, அதனால் ஃபாதர் பெர்க்மன்ஸ் அடிக்கடி சொல்லுவாங்க, அவர் வாழ்க்கையில் அதிகமான பாடல் அவர் எழுதும்போது சொல்லுவார், திடீர்னு அவருக்கு ஒரு கோபம் ரொம்ப வந்துட்டு அப்படின்னா, ஒரு எரிச்சல் ரொம்ப அதிகமாயிட்டு, இல்லை யார் மேலாவது ரொம்ப பொறாமை வந்துட்டு, இந்த மாம்ச ரீதியாக போராட்டம் வந்துட்டுன்னா உடனே என்ன பண்ணுவாராம், அறைக்குள்ளே போய் ஒரு குடம் தண்ணியோடு போய் உட்காந்துருவான், தண்ணி குடிக்கிற தண்ணி. அதனால் அது பசி எடுக்கும்போது சொல்லுவான் மாம்சத்தை, எவ்வளவு சேட்டை பண்ண கேட, அப்படி எவ்வளவு சேட்டை பண்ண, உனக்கு அதிகமாக சாப்பாடு, அதிகமாக நல்ல வயிறு திருப்தியாக இருந்ததுனால தான் உனக்கு கோபம் வந்துச்சு, எரிச்சல் வந்துச்சு. ஏன்னா அந்த காலத்தில் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, பசி வந்திட 10ம் பறந்துடும். 10ன்னா என்னது? 10 ரூபாயா? மானம், கோபம், குலம், கல்வி, ஞானம், வீரம், விவேகம், அப்புறம் திறமை, அப்புறம் வந்து வெட்கம், இன்னொரு ஐட்டம் ஒன்று நான் அது பார்த்து சொல்கிறேன். 10 விதமான குணம் காணாமல் போயிடும். அல்லேலூயா. உண்மை தானே? பசி நல்லா இருக்கும் பொழுது உங்கள் வீரத்தை காமிங்க. பசி இருக்கும்போது உங்களுக்கு கோபம் வேணால் சில நேரம் ரொம்ப எரிச்சலாகி வந்துடும். ஆனால் பசி வந்துட 10ம் பறந்திடும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல உபவாசத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் இந்த அதிகாரமெல்லாம் வீட்டில் போய் இன்றைக்கி வாசித்து பாருங்கள். அடுத்தபடியாக மனுஷர்களுடைய தப்பிதங்களை மன்னிக்கிறத குறித்து சொல்லப்பட்டிருக்கு. எத்தனை பேர் மன்னிச்சிருக்கிறீங்க? மன்னிச்சிருக்கிறவங்க உங்களை நீங்களே மன்னிச்சிருக்கீங்களோ? மன்னிக்கிறது தான் இன்றைக்கி கிறிஸ்தவர்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய ஒரு சேலஞ்சு. அப்படி தானே? மன்னிச்சிருக்கீங்களா? அல்லேலூயா. மன்னித்து பாருங்கள், பெரிய நன்மைகளை கர்த்தர் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். மன்னிக்கணும். சில நேரங்களில் குறைகள் குற்றங்களை நீங்கள் மன்னிக்கணும். சில மன்னிப்பை நம்ம கொடுக்காதபடினால சில மன்னிப்பை நம்ம பெற்றுக்கொள்ளாமல் இருக்கும். புரிஞ்சுட்டா உங்களுக்கு? சில மன்னிப்பை நீங்கள் குடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சில மன்னிப்புகளை கர்த்தர் கொடுப்பார். இப்படி இந்த 6ஆம் அதிகாரத்தை வைத்து மாத்திரம்தான் இந்த மாதம் முழுவதும் 5 வாரம் சந்தோஷம் தானே உங்களுக்கு? 5 செய்தி ஜபத்தை பற்றி நீங்கள் கேட்க போகிறீங்க. இந்த மாதத்துக்கு பிறகே உங்கள் ஜபமெல்லாம் மாறிடும். அல்லேலூயா. சிலரெல்லாம் இன்றைக்கி ஆண்டவர் சொல்லியிருக்காரு, ஜெபிக்கும் போதே நீங்கள் தரிசனத்தெல்லாம் பார்க்க போகிறீங்க. ஆண்டவர் தெளிவாக சொன்ன காரியம், உன் ஜனங்கள் மீது ஒரு ஜப ஆவியை நான் வைக்க போகிறேன், ஒரு ஜப அபிஷேகத்தை வைக்க போகிறேன். கடந்த நாளில் 2 நாள் கர்த்தர் என்னை பாரப்படுத்தினார். எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாளுக்கு நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய ஜபம் குறைஞ்சி போய்கிட்டே இருக்குது. நம்முடைய ஜபம் நாளுக்கு நாள் குறையுது. எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீங்களா? நான் கூட ஒத்துக்கொள்கிறேனே. நம்முடைய ஜபம் குறைஞ்சிக்கிட்டே தான் போகுது. ஜபம் குறைஞ்சிக்கிட்டே இருந்தால் எப்படி எழுப்புதல் உண்டாகும்? இப்போ நம்முடைய தமிழ்நாட்டில் சில பகுதிகளில் கூடி சில ஜபங்களை நடத்துகிறாங்க. அந்த இடங்களில் போய் அந்த ஜனங்கள் ஜபிக்கிறாங்க. அதற்கு பிறகு அந்த தனிப்பட்ட மக்களை போய் சந்தித்து கேட்டோம்னா, இன்றைக்கி எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணீங்க, எவ்வளவு வேதம் வாசிச்சிங்க அப்படின்னு போய் கேட்டோம்னா அவங்க ஒரு மாதிரி மழுப்பல் சிரிப்பு தான் சிரிக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ ஏதோ ஒரு இடத்துல போய் நீங்கள் அந்த ஒரு நாள் ஜெபிக்கிறத காட்டிலும் நீங்கள் தினந்தோறும் ஜெபிக்கலாம். இப்போ ஆண்டவர் என்னோடு இந்த வாரத்தில் மாதத்தில் பேசினார்.
இந்த மாதம் மத்தேயு 6:6 படி உன்னுடைய ஜெபம் 6 மணி நேரம் என்ன பண்ணக்கூடாது, குறையக்கூடாது. 6 மணி நேரத்துக்கு உன்னுடைய ஜெபம் குறையவே கூடாது. ஸ்ப்ளிட் பண்ணி ஜெபம் பண்ணிக்கணும். காலையில் 2 மணி நேரம், மத்தியானம் 2 மணி நேரம், நைட் 2 மணி நேரம். உன்னுடைய ஜனங்களையும் அப்படியே நீ ஜெபிப்பதற்கு நீ தயார்படுத்தணும். அதனால தான் இந்த ஜூன் மாதம் வந்து ஒரு ஜெப மாதம். ஜூன் மாதம் ஒரு ஜெப மாதம். நீங்கள் எல்லாம் ஆயத்தமாயிருங்க. இந்த மாதம் உங்களுடைய பர்சனல் வேலையெல்லாம் நீங்கள் ஒதுக்கி வைங்க. உங்கள் பிள்ளைகள் நல்லா படித்து நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்குள்ளே போகணும். உங்கள் குடும்பத்தில் நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் ஆசீர்வாதத்துக்குள்ளே போகணும். நீங்கள் ஒரு சொந்த வீட்டை நீங்கள் சுதந்திரிக்கணும், சொந்த இடத்தை நீங்கள் சுதந்திரிக்கணும். கடன் பிரச்சனையிலலாம் இருந்து நீங்கள் வெளியில் வரணும். உங்களை போராடுகிற சில பலவீனப்படுத்துகிற கிரியையிலிருந்து நீங்கள் வெளியில் வரணும். உங்களோடு சில நேரம் பேசக்கூடிய சில அந்தகார வல்லமையினுடைய சத்தம், சில நேரத்தில் சில சத்தங்கள் உங்களை உள்ளத்திலிருந்து உங்களோட பேசி உங்களுடைய விசுவாச வாழ்க்கையை குறைச்சி கொண்டு இருக்கிறத நான் பார்க்குறேன். சிலரோடு சில தீய சக்திகள் பேசுது. அந்த வல்லமையெல்லாம் அழிக்கப்படணும். நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், இன்றைக்கி நீங்கள் வந்திருக்கிற எல்லாரும் 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ, அதனால் நாளைய தினத்திலேருந்து நம்முடைய சபை ஜெபத்துக்காக திறக்கப்படும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இன்றைக்கி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள். 2 பேராக நீங்கள் கூடி ஜெபம் பண்ணுங்கள். 2 பேர் கூடல்னா ஒருத்தர் வந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து யார் யார் எப்போ ஜெபம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சாமிட்ட நீங்கள் தகவலை சொல்லிடுங்க. யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த மாதம் ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து, எனக்கு 1 மணி நேரம் ஜெபிக்க முடியாது, 2 மணி நேரம் ஜெபிக்க முடியாதா அப்படின்னு வருத்தப்படாதீங்க. வந்து ஒரு 5 அதிகாரம் 10 அதிகாரம் வேதத்தை வாசிச்சுட்டு உங்களுக்கு எப்படி ஜெபிக்க முடியுமோ சில ஜெப குறிப்புகளை நாங்கள் எழுதி தரப்போகிறோம். அப்போ தேவன் தெளிவாக பேசக்கூடிய ஒரு காரியம் இந்த மாதம் ஜெப மாதம். நாங்கள் நேற்று மத்தியானம் ஏற்கனவே ஒரு ஊழியர், ஒரு வயதுகமான ஒரு ஊழியர், ஒரு மரியாதையின் நிமித்தம் அவங்கள விசாரிப்பதற்காக நாங்கள் குடும்பமாக போயிருந்தோம். அப்போது குடும்பமாக போன உடனே அவங்களே எங்களுக்கு ஜெபிக்க சொன்னோம். ஒரு வயது முதிர்ந்த ஒரு ஊழியர், 2 பேர் கணவன் மனைவியாக இருக்காங்க. நல்ல முதிர் வயதில் உள்ளவங்க, நல்லா வட மாநிலங்களெல்லாம் ஊழியம் செஞ்சு இப்போ கோயம்புத்தூரில் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த அம்மாட்ட சொன்னேன். அந்த அம்மா நல்ல ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க சொன்னாங்க, நீங்கள் எங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ இல்லை, இன்றைக்கி நீங்கள் தான் எங்களுக்கு ஜெபம் பண்ணணும், நீங்கள் எங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க, அப்புறம் நான் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் அவங்களுக்கு ஜெபம் பண்ணணும். நாங்கள் குடும்பமாக போயிருந்தோம். நான், சாமு, எங்கள் வீட்டம்மா எல்லோரும் போய், டென்சி எல்லாருமா போய் நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம், அப்படியே ஜெபம் பண்ணோம். எல்லாம் அப்படியே ஜெபம் பண்ணிவிட்டு அப்போ அவங்க ஜெபம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கும் பொழுது வேதத்திலேருந்து சில பகுதிகளெல்லாம் நீங்கள் வாசிச்சுட்டு என்னை கூப்பிடுங்க, நான் உங்களுக்கு அடுத்தவளை ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. ஜெபம் பண்ணலை. இப்போ நான் மட்டும் இல்லை, நான் வாசித்தேன், என் மனைவி வாசித்தா, சாம் 3 பேரும் அந்த வேத பகுதி ஒரு குறிப்பிட்ட போர்ஷன்ஸ் சொன்னாங்க. அதெல்லாம் வாசித்து முடிச்சுட்டு நேற்று மத்தியானம் கூப்பிட்டோம். மத்தியான நேரத்தில் எங்களுக்கு அவங்க ஜெபம் பண்ணாங்க. அவங்க ஜெபம் பண்ணும் பொழுது எங்களுக்கு சொன்ன ஆலோசனை எல்லாம் நாங்கள் எப்படியெல்லாம் ஜெபிக்கணும் அப்படிங்கிற அந்த ஜெபத்தை குறித்த மாத்திரம்தான் எங்களோடு சொல்லி எங்களுக்கு சில காரியங்களை சொல்லி ஜெபிச்சாங்க. இந்த வாரம் முழுவதும் நாங்கள் சில இடங்களுக்கு போகும்பொழுதெல்லாம் ஜெபத்தை குறித்து ஆண்டவர் பேசிக்கொண்டே இருந்தார். அப்போ ஜெபம் வந்து அநேகருடைய வாழ்க்கையில் ஆச்சரியமான மாற்றங்களை எல்லாம் வேதத்தில் கொண்டு வந்திருக்கு. அதை நம்ம இந்த மாதத்தில் நம்ம தியானிக்க போகிறோம். அப்போது இந்த இடத்துல மத்தேயு 6:6 வாசிக்கும் பொழுது, நீயோ ஜெபம் பண்ணும் போது, எப்போ பண்ணும்போது, ஜெபம் பண்ண போகிற நேரத்தில் அல்ல, ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு இல்லை, ஜெபம் பண்ணும்போது என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணும்போது முதலாவது அறை வீட்டுக்குள் பிரவேசித்து. எங்கே பிரவேசிக்கணும்? ஆமாம், உங்களுக்கு 2 ரூம் தான் இருக்கா, வருத்தப்படாதீங்க. அந்த அறை வீடுங்கிறது வேற, வேதத்தில் சொல்லியிருக்கிற அறை வீடுங்கிறது வேற. அந்த அறை வீடு அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, நீங்கள் கர்த்தரை தனிமையில் அவருக்கென்று கனப்படுத்தி சந்திக்கிற நேரத்தை குறிக்கிறது.
அல்லேலூயா. புரிஞ்சுதா? கர்த்தரை கனப்படுத்தி. அப்போ ஒரு டாக்டர் நம்ம பார்க்க போகிறோம்னா எல்லா நேரத்துக்கும் பார்க்க போகிறோமா? சாயங்காலம் இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் இருப்பார், காலையில் இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் இருப்பார். நான் நேற்று அப்படியே முந்தா நேற்று இந்த ரோட்டு வழியாக போகும் பொழுது அப்படியே இந்த நம்ம ரவி தேட்டரில் இருந்து அங்கே ஒரு ஐயா இருக்கார்ல, சந்திரசேகர் டாக்டர், அவர்கிட்ட இருந்து அப்படியே அந்த யூ-டர்ன் போட்டு இந்த பக்கம் அந்த பாத்திர கடை பக்கத்தில் ஒரு டாக்டர் இருக்கார், பேர் என்ன பேர்? குருசாமி. ஆமாம், இப்படியே பார்த்துட்டு போகிறேன். அந்த பக்கம் எல்ஜிபி நகர் போனோன்னு அந்த அம்மா புஷ்பம் சுரேஷ். இந்த கிளினிக்கெல்லாம் பார்த்துட்டு போனால் ஒரே மனித தலைகள், மனுஷ தலைகள். இந்த மே மாதத்தில் கூட குவிஞ்சு நிற்குது. இந்த மே மாதத்தில் 2 நாள் மழை பெஞ்ச உடனே மனுஷன் நிலைமையே மாறி போச்சு. அல்லேலூயா. இப்போ ஜோ பண்ணிகிட்டே போனேன், ஏதோ ஒரு பலவீனம். அப்போ அந்த டாக்டரை பார்க்குறதுக்கு ஒரு டைம் இருக்குது. ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு மருத்துவர்கிட்ட பேசி கொண்டு இருக்கும்போது ஒரு டாக்டர், அவர் இறந்துட்டார், நல்ல டாக்டர். அப்போ சில காரியங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ 80, 82, 85 வரைக்கும், 1985 வரைக்கும் டாக்டர்கள் வீட்டுக்கு வந்து வைத்தியம் பார்ப்பாங்க. தெரியுமா உங்களுக்கு? டாக்டர்கள் வீட்டுக்கு வருவாங்க. எம்பிபிஎஸ் டாக்டராக இருந்தாலும் சரி, ஹோமியோபதி டாக்டராக இருந்தாலும் சரி, சித்த மருத்துவராக இருந்தாலும் சரி, டாக்டர்கள் வீட்டுக்கு வந்து வைத்தியம் பார்ப்பாங்க. அப்போது அப்படியே அவங்க வீடாக வைத்தியம் பார்த்து என்றைக்கு அவங்க வாழ்க்கையில் முன்னேறது? இப்போ எல்லா டாக்டரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தாங்க, இனி எந்த வீடு விசிட்டிங்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. எல்லாரும் நம்மளை தேடி நம்ம சொல்கிற டயத்துக்கு வரணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாங்க. முடிவெடுத்த உடனே மக்கள் மத்தியிலையும் ஒரு ஒழுக்கம் வந்துட்டு அவங்களும் டெவலப் ஆகிட்டாங்க. அல்லேலூயா. இல்லை ஆஸ்பத்திரியெல்லாம் எக்ஸ்டன் ஆகி கட்டிக்கிட்டே போகுது. பாத்திப்பாளையம் பிரிவில் பெரிய ஒரு மருத்துவமனைக்கு வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்கும் அப்படி ஒரு ஒழுக்கம். டாக்டர் எப்படி மனிதனுக்கு தேவை, நீங்கள் இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பலவீனம் வருது அப்படின்னா நீங்கள் டாக்டரை பார்க்கணும். ஆனால் டாக்டரை பார்க்குறதுக்கு முன்னாடி நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர்னு சொல்லக்கூடிய அந்த டாக்டரை நீங்கள் பார்த்துடணும். எத்தனை பேர் நீங்கள் டாக்டரை பார்க்குறதுக்கு முன்னாடிலாம் ஜெபிச்சுட்டு போகிறீங்க? அல்ல கை தூக்குங்க பார்ப்போம். நாங்கள் டாக்டரை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் அப்படி ஜெபிச்சுட்டு போங்க, அங்கே பெரிய காரியத்தை கூட கர்த்தர் ஒன்றுமில்லாமல் ஆக்கிடுவார். இதுதான் ரகசியம். அப்போ நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அப்போ நீங்கள் சில கனத்தை கர்த்தருக்கு கொடுக்கணும். அறை வீட்டை பூட்டி கர்த்தருக்குன்னு ஒரு டைம், காலையில் எழுந்த உடனே ப்ரைம் டைம், அந்த ப்ரைம் டைம் நான் உமக்கு கொடுப்பேன் அப்படின்ட்டு. 98 லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயம்புத்தூருக்கு வந்த உடனே மொபைல் ஃபோன் எனக்கு தரப்பட்டது. மொபைல் ஃபோன் சரியா? அப்போ வந்து இவ்வளோ பெருசாக இருக்கும் ஒரு மொபைல் ஃபோன். ஒரு நிமிஷம் பேசுகிறதுக்கு 10 ரூபா. ஒரு நிமிஷம் பேசுகிறதுக்கு 10 ரூபா. அதில் ஸ்லாட் உண்டு. காலையில் 6 மணி, நைட்டு 12லேருந்து 6 மணி வரைக்கும் பேசுகிறதுக்கு 10 ரூபா. அதாவது 8 ரூபா 40 பைசா ஏர் டைம் சார்ஜு, 1 ரூபா 40 பைசா. அப்புறம் அந்த 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் அடுத்த ஒரு ஸ்லாப்பு. 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் பேசுகிறதுக்கு டபுள் ரேட்டு 20 ரூபா. இன்றைக்கி நீங்கள் பேசுவீங்க. அப்படி நான் இப்படி கொண்டு வரணும்னு விரும்புகிறேன். அநேகருடைய பேச்செல்லாம் குறைஞ்சிரும். கர்த்தர் இடத்துல பேச ஆரம்பிச்சிருவீங்க. 9லேருந்து 12 வரைக்கும் 20 ரூபா. அப்புறம் 12க்கு அப்புறம் கொஞ்சம் குறையும். அப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா 3லேருந்து 6 மணி வரைக்கும் அதே டபுள். நீங்கள் இந்த ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். இதில் 600 ரூபா அந்த ரெண்டல் சார்ஜுக்கு பிறகு தான் பில் எப்படி பார்த்தாலும் 1000 ரூபா வரும். சொல்கிற புரியுதா உங்களுக்கு? எங்களுக்கு அப்போ லேண்ட்லைன் டெலிஃபோன் இல்லாததுனால அதை வச்சு அப்படி கஷ்டப்பட்டோம். இன்றைக்கி ஃபோனில் உங்களுக்கு டிவி இருக்குது, யூடியூப் இருக்குது. வீட்டில் அப்படி படுத்து கிடந்துக்கிட்டே அன்றைக்கி ஒருத்தரை பார்த்தேன்,
5 தலையணையை மேலே வச்சு தலையணைக்கு மேலே உட்காந்து காலை வச்சுட்டு அழகா செய்தி பார்த்துட்டு இருக்கார். அங்கே நம்ம மோகன் அண்ணன், தேவ ஜனமே, கர்த்தர் எப்படி எழுப்புதலை தரப்போகிறார் அப்படின்னு சொல்லி எழுப்புதலை குறித்து பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த அண்ணன் 5 தலையணையை மேலே வச்சு காலை வச்சுட்டு அவர் எழும்பாமல் என்ன பண்ணுதாரு பார்த்துட்டு. எவ்வளோ சௌரியம் பார்த்தீங்களா, எழுப்புதல். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முதல்ல படுக்கையிலிருந்து எழும்பணும் ஜெபம் பண்ணுறதுக்காவது. அதனால் இந்த மாதம் ஜெபம் மாதம். இப்போ முதலாவது அறை வீட்டுக்குள், அறை வீடு அப்படிங்கிறது சில நேரங்களில் நீங்கள் ஜெபத்துக்காக உங்கள் வீடு பூட்டப்படணும். நான் உங்களுக்கு ஒரு புது விதமான ஒரு ஃபாஸ்டிங்கை கற்றுக் கொடுக்க போகிறேன். ரொம்ப ஈஸி. ஆனால் இந்த நீங்கள் ஃபாஸ்டிங்கை மட்டும் நான் சொன்னபடி செஞ்சிட்டிங்கன்னா பணம் வந்து உங்களுக்கு கொட்ட போகுது. எத்தனை பேர் இந்த ஃபாஸ்டிங்க்கு ஆயத்தமாகறீங்க? கை தூக்குங்க. பணம் வேண்டாமா? பணம் இந்த இவர் ஏதோ வில்லங்கமாக சொல்லுவார்னு சொல்லி நீங்கள் வில்லங்கமாக பார்க்கீங்க. ரொம்ப சிம்பிள் தான். தினமோ 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ உங்கள் மொபைல் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கணும். ரொம்ப சிம்பிள். சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஜெபம் பண்ணால் போதும். 4 பேர் உங்கள்கிட்ட கேட்கணும், இத்தனை மணிக்கு ஃபோன் பண்ணும்போது உங்கள் மொபைல் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிச்சே, அப்போ நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இது ஒரு உபவாசம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய மொபைல் ஃபோனை 4லேருந்து 6 மணி நேரத்துக்கு நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்கிறேன். நீங்கள் யாரெல்லாம் ஜெபத்துக்கு மொபைல் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுறீங்களோ, ஆன் பண்ணும்போதே உங்களுக்கு நல்ல செய்தியெல்லாம் வந்துடும். ஆமாம், பணம், கிரெடிட் மெசேஜ் எல்லாம் வந்துடும். சில ப்ரொமோஷன் மெசேஜ் எல்லாம் வந்துடும். தமாசில் நீங்கள் ஆஃப் பண்ணி பாருங்கள். அந்த 2 மணி நேரத்தில் பாரத பிரதமர் மோடி உங்களுக்கு கூப்பிட்டு ஏதாவது ஆலோசனை கேட்க போகிறாரா? ஒன்றும் கேட்க மாட்டார் தானே. உள்துறை அமைச்சரும் அவங்களாம் நான் ரொம்ப மதிக்கிறேன். ராஜ்நாத் சிங், அமித்ஷா, இவங்கெல்லாம் இப்போ நம்ம இந்திய தேசத்தில் ஒரு அந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற ஒரு போரை ஏற்று அந்த பாகிஸ்தானுடைய தீவிரவாதத்திலேருந்து இந்தியாவை காப்பாற்றி இருக்கிறாங்க. அவங்க வந்து உங்களுக்கு ஏதாவது ஆலோசனை கேட்க போகிறாங்களா? எல்லாம் நம்மளுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் யாரவர் தெரியுது உங்களுக்கு. அவர் ஏதாவது உங்களுக்கு இளைஞர்கள் விளையாட்டு திறனை பற்றி மேம்படுத்த போகிறாரா? ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் யாராவது கேட்க போகிறாங்களா? அப்படி கேட்டாங்க, எந்த டைம் இருந்து எனக்கு பெரிய இடத்துலேருந்து செய்தி வரும்னா உங்கள் ஃபோன் அப்படியே ஆன் பண்ணியே இருக்கட்டும். அப்படி இல்லைன்னா ஆஃப் பண்ணி வைங்க. நீங்கள் ஆன் பண்ணும் பொழுது அப்படிப்பட்ட மக்கள் உங்களை தொடர்பு கொள்வாங்க. எத்தனை பேர் செய்ய போகிறீங்க? மொபைலை ஆஃப் பண்ணணும். உங்களுக்கு இல்லையா மொபைல்? இல்லையா? மொபைலை வந்து 1 மணி நேரம் நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களோ இல்லையோ சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுங்க. நீங்கள் நிறைய பேர் சொல்கிறீங்க, நாங்கள் நைட் ஆஃப் பண்ணிவிட்டு விடிய காலம் ஆன் பண்ணிடுதோன்னு சொல்கிறீங்களா? நீங்கள் அப்படின்னாலும் செய்யுங்க, சரியா? மொபைலை ஆஃப் பண்ணுங்க. கர்த்தருடைய ஜெபத்துக்காக நிறைய பேருக்கு வந்து டச் ஃபோன். எத்தனை பேர் இருக்குது டச் ஃபோன்? டச் ஃபோன் வச்சுருக்கோங்க. உங்களுக்கு என்னைக்கு டச் ஃபோன் வந்துச்சோ கர்த்தரோட டச் இல்லாமல் போயிட்டு உணர்றீங்களா? என்னையும் சேர்த்து தான். நான் நிறைய செய்தி பார்த்துக்கிட்டே இருக்கேன், சரியா? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல பிளாஸ்டிக், இது வந்து பிளாஸ்டிக் தானே, பிளாஸ்டிக்கு கண்ணாடி இல்லை உலோகம் கூட எதுவுமே இல்லை, இதுதான் பாடிக்கிட்டு இருக்குது. சில வீட்டில் டிவியில் ஆலன் பாலங்க தன்னால் 1000 சோத்திரப்பிள்ளையை சொல்லிட்டு அடக்காரு. நீங்கள் சொல்ல மாட்டேங்கிங்க, நீங்கள் வாயை திறக்க மாட்டேங்கிங்க. அப்போ அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உங்கள் வீடு ஜெபத்துக்காக பூட்டப்படணும். உங்கள் ஃபோன் ஜெபத்துக்காக பூட்டப்படணும். எத்தனை பேர் பூட்ட போகிறீங்க? நான் விளையாட்டுக்கு சொல்லலை. நீங்கள் இந்த 6வது மாதத்தில் 30 நாளும் நீங்கள் பூட்டிடுங்க, ஆஃப் பண்ணிடுங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் தேவையில்லாத செய்தி உங்களுக்கு வராது, கெட்ட செய்தி உங்களுக்கு வராது, நல்ல செய்தி வரப்போகுது, உங்களுக்கு கிரெடிட் மெசேஜ் வரப்போகுது. நீங்கள் ஃபோனை ஆஃப் பண்ணணும் கர்த்தரை கனப்படுத்துறதுக்கு. அதனால் ஃபோனை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டாக ஆன் பண்ணிக்கணும். அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க இருக்காங்க, பேசிட்டு ஃபோனை அப்படியே வச்சுருவாங்க, ஃபோன் லைவ்லேயே இருக்கும், லைவ் டெலிகாஸ்ட். அப்படி கூட நீங்கள் இருக்கக்கூடாது. ஃபோனை கரெக்டாக என்ன பண்ணணும்? ஆஃப் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். நிறைய ஃபோனை நீங்கள் பேசுனதுக்கப்புறம்
ஆஃப் பண்ணாமல் விடப்படுகிறபடினால அநேக ரகசியத்தை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளப்படுறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போ அறை வீட்டுக்குள் என்ன பண்ணணும்? பிரவேசித்து. நீங்கள் அறை வீட்டுக்குள்ளே பிரவேசிங்க. ஜெபத்துக்காக அறை வீட்டுக்குள் பிரவேசித்து ஃபோன் ஆஃப் பண்ணுங்க. ஃபோன் ஆஃப் பண்ணுறது மட்டும் இல்லை, ஜெபத்துக்கு தடையாக இருக்கிற சிலரெல்லாம் கட் பண்ணுங்க. அது சொந்தக்காரங்களோ அது எதாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஜெபம் வேத வாசிப்புக்கு தடையாக இருக்கக்கூடிய காரணம் எதாக இருந்தாலும் சரி, கர்த்தர் மேலே பாரத்தை போட்டு கட் பண்ணி விட்ருங்க. அல்லேலூயா. நீங்கள் சில நேரத்தில் எதெல்லாம் கர்த்தருக்காக கட் பண்ணுறீங்களோ அதுக்கப்புறம் உங்கள் வேல்யூ ஜாஸ்தி ஆயிரும். ஆமாம், நீங்கள் கர்த்தருக்காக நீங்கள் கட் பண்ண சில வேல்யூ உங்களுக்கு ஜாஸ்தி ஆகும். அப்போ முதலாவது அறை வீட்டுக்குள் பிரவேசித்து. மூணாவது வாசிங்க. அது என்னதை பண்ணணும்? கதவை பூட்டி. நல்ல சத்தமாக சொல்லுங்க. அறை வீட்டுக்குள் பிரவேசிக்கிறோம். ரெண்டாவது கதவை பூட்டணும். உங்களை பார்த்து ஒரு கேள்வி, எதுக்காக கதவை பூட்டுறோம்? பக்கத்துல இருந்து டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாது. வேற கதவை ஏன்லாம் பூட்டுறோம்? பாதுகாப்புக்கு. மூணாவது சொல்லுங்க, நீங்கள் கதவை எதுக்கெல்லாம் பூட்டுறீங்க? எந்த சிந்தனையும் வரக்கூடாது. உங்கள் வீட்டு கதவை பூட்டுறதை மட்டும். எதுக்கெல்லாம் கதவை பூட்டுறீங்க? ரகசியம் பேசுறதுக்கு. சொல்லுங்களேன். அப்படி சிரிக்கிறவர்களும் பதில் சொல்லலாம். நேற்று திடீர்னு கரண்ட் போயிட்டு சாம் கூப்பிட்டான், டென்சி சீக்கிரம் கதவை பூட்டு, ஏதாவது பூச்சி இது வந்துடக்கூடாது. சிறு பிள்ளைகளுக்கே அந்த உணர்வு இருக்கு இல்லையா? ஒரு பூச்சிகளோ விஜ சந்துக்களோ எதுவுமே என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. அப்படி கதவை என்ன பண்ணணும்? பூட்டணும். இப்படி ஒரு உலக மனிதர்களாகிய நமக்கு கொடுத்திருக்கிற சில வீட்டின் கதவை பூட்ட வேண்டிய நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்? பூட்டணும். இது ரொம்ப சிம்பிள், சின்ன கான்செப்ட் தான். கதவை பூட்டுகிறது என்பது உங்களுடைய மனதை ஒருமுகப்படுத்துகிறது. நீங்கள் ஜெபத்துக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுத்து உங்கள் கதவை பூட்டுறது. ஜெப நேரத்தில் அலைப்பாயவே கூடாது. ஜெப நேரத்தில் ஏதோ உங்களுக்கு நீங்கள் சீரியல் பார்க்குறவங்க, யூடியூப் பார்க்குறவங்க, ஷார்ட்ஸ் பார்க்குறவங்க, யாராக இருந்தாலும் சரி, அந்த நேரத்தில் அதெல்லாம் பூட்டிடணும். மனசை நீங்கள் பூட்டணும், ஒருமுகப்படுத்தணும். அல்லாமலும் தாங்கள் வேண்டி கொள்ளப் போகிற காரியத்தை குறித்து 2 பேரோ 3 பேரோ பூமியில் ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற மீத வசனம் என் பிதாவினால ஆகும். புதுசாக இருக்கும் இந்த வசனம். இதுவரைக்கும் வாழ்க்கையில் நீங்கள் படித்ததே இல்லையா? நிறையா இருக்குது ஜெபத்தை குறித்து. அதனால தான் 2 பேராக ஜெபம் பண்ணுங்க. அதனால் 2 பேர் உங்களுடைய ஜெப பங்காளர்களை நீங்கள் தெரிந்தெடுத்து நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. ஐயோ எனக்கு யாருமே பார்ட்னர் சேரலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வருத்தப்படண்டாம். கர்த்தர் தான் உங்களுக்கு பார்ட்னர். அல்லேலூயா. நீங்களும் ஆவியானவரும் பார்ட்னர். இப்போ 2 பேர் நீங்கள் சேர்ந்து கொள்ளலாம். 2 பேர் நீங்கள் சேர்ந்து ஜெபம் பண்ணலாம். நான் நேற்றே சாம்கிட்ட சொல்லிட்டேன், 6 மணி நேரம் அப்பாவுக்கு ஜெப நேரம்டா, அதிகமான நேரம் சர்ச்சில் தான் ஜெபம் பண்ண போகிறோம். நீ ஜெபம் பண்ணுறியோ இல்லையோ அப்பாவுக்கு நீ கூட இருக்கணும், பார்ட்னர். அப்படி சொன்னேன் அவன்கிட்ட. சரிப்பா அப்படின்னு அவன் சொன்னான். ஜெபம். அதனால் நீங்கள் ஜெபத்துக்கு ஆயத்தமாகுங்க. வீட்டில் போய் நீங்கள் உங்களுடைய காரியத்துக்கு கூட நீங்கள் அந்தரங்கத்தில் தேவ சமூகத்தில் வேண்டுதலை வைங்க. அப்போ கதவை பூட்டி 4வது என்ன செய்யணும்? அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி. நான் கவனிங்க, யாரை நோக்கி? பிதாவை நோக்கி. இதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ இதில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம் பிதாவை நோக்கி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ சில உதவிக்காக சிலரை நம்ம நோக்கி பார்க்கிறோம், சில நன்மைகளுக்காக சிலரை நோக்கி பார்க்கிறோம். கவனிங்க. அப்போ நம்ம அவங்கள நோக்கி பார்க்கும் பொழுது அது நமக்கு நடக்குதா? இல்லை தானே. நம்ம எத்தனையோ நன்மைகளுக்காக சிலரை எதிர்பார்க்கிறோம், சிலர்கிட்ட சில உதவிகளை கேட்குறோம். கடைசியில் நமக்கு வருதா? இல்லை. ஆனால் பிதாவை நோக்கி அப்படின்னு சொல்லி ஏன் இந்த இடத்துல இருந்து சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாரையும், சத்தமா சொல்லுங்க, டவுட் இல்லாம சொல்லுங்க, புறம்பே. ஆமா, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள். அப்ப பிதாவை நோக்கி நீங்க கர்த்தரை மாத்திரமே நோக்கி பார்ப்பதற்கு, ஆண்டவரே நான் பர்சனல் லோன் அப்ளை பண்ணிட்டேன்ப்பா, எனக்கு இது கரெக்டாக இந்த பேங்கில் இருந்து வந்துடணும், இந்த அதிகாரிகள் கண்களில் எனக்கு தயவு கிடைக்கணும், லோனில் ப்ராசஸிங் சார்ஜ் கம்மியாக கிடைக்கணும், வட்டி கம்மியாக இருக்கணும், எல்லா டிவியும் ஒழுங்காக கெட்டணும். இப்படி ஜெபிக்கிறத காட்டிலும், ஆண்டவரே என்னுடைய தேவை இதுவாக இருக்குது, நீங்கள் இதுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நீங்கள் அந்தரங்கத்தில் இருக்கிற உங்களுடைய பிதாவை நோக்கி, இந்த மனுஷன் மூலமாக எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, இந்த மனுஷன் மூலமாக எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறத காட்டிலும் நீங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் ஜெபிக்கணும். அப்போ அந்தரங்கத்திலிருந்து பார்க்கிற, அதுதான் அடுத்தால, அந்தரங்கத்திலிருந்து பார்க்கிற. கவுனி, ஆண்டவர் தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு காரியம், உங்களுடைய அந்தரங்கங்களை கர்த்தர் பார்க்கிறார். அந்தரங்கம், அந்தரங்கம்னா என்ன? அந்தரங்கம்னா என்ன? யாருக்குமே தெரியாதுன்னு நினைக்கிற எல்லா காரியமும் அந்தரங்கம் தான். இது யாருக்கும் தெரியாது, இது யாருக்கும் தெரியாதுன்னு நீங்கள் நினைக்கக்கூடிய காரியம் ஒருத்தருக்கு தெரியும், இன்னொருத்தனுக்கும் தெரியும். அந்தரங்கம். அப்போ அந்தரங்கத்திலிருந்து பார்ப்பாராம். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், சிலர் நீங்கள் அந்தரங்கத்தில் எத்தனையோ கண்ணீர் ஜெபம் ஜெபிச்சிட்டீங்க, அந்தரங்கத்தில் எத்தனையோ வேதனையின் ஜெபத்தை ஜெபிச்சிருக்கிறீங்க. அதெல்லாம் கர்த்தர் ஏற்கனவே பார்த்துட்டார். ஏற்கனவே பார்த்த தேவன் உங்களுக்கு பலனை வச்சிருக்கிறாரு. அதை தான் இந்த மாதத்தில் நீங்கள் கிளைம் பண்ணி ஜெபிக்க போகிறீங்க. அப்போ உங்களுடைய அந்தரங்கங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். உங்களுடைய அந்தரங்கங்கள், இன்றைக்கி சில அந்தரங்க பாவங்கள் வெளியில் தெரியாது அப்படின்னு சொல்லி மனிதர்கள் நினைக்கிறாங்க. இனி உள்ள காலத்தில் அது சாத்தியமே கிடையாது. அப்படி தானே? எந்த பாவமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எவ்வளவு டேலண்டட் பர்சனாக இருந்தாலும் சரி, நீங்கள் உள்ளங்கையில் பார்த்துடலாம். எவ்வளோ வசதி வந்துட்டு புரிஞ்சுட்டா உங்களுக்கு? அப்போ அந்தரங்கத்தில் நம்ம பரிசுத்தமாக இருப்பதற்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இவர்கள் என் ஜனங்கள், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஒரு பரிசுத்தமான ஒரு சந்ததியாக நம்ம கர்த்தருக்காக ஒரு பரிசுத்தமாய் ஜீவிப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நீங்கள் அந்தரங்க ஜபம் பண்ண 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 கர்த்தர் உங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருப்பார். நல்ல தண்ணி பிடிக்கிறீங்க, எத்தனை நாளைக்கு ஒரு தடவை வருது? 6 நாளைக்கு ஒரு தடவை வருது. எத்தனை தடவை கழுவுறீங்க? இப்போ கீழே அக்கா வீட்டில் கீழே லைனில் இருக்கும் பொழுது எல்லாரும் நல்ல தண்ணி வந்துட்டுனா அந்த உள்ள பகுதியை 10 தடவை கழுவி, உப்பு தண்ணியில் கழுவி, வீட்டில் இருக்கிற நல்ல தண்ணியில் கழுவி, அந்த பைப்பில் வர்ற தண்ணியில் 2-3 தடவை கழுவி, அதுக்கு பிறகு தண்ணி பிடிச்சாதான் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக ஆகுது. அப்படி தானே? இப்படி அந்தரங்கம், அந்த உள்பகுதியை நம்ம சுத்தப்படுத்துகிறோம். சில நேரங்களில் நம்மளும் அப்படி தான், நம்முடைய உள்பகுதிகள், நம்மிடத்தில் இருக்கிற கோபம், எரிச்சல், என்னென்ன பாவம் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் சுத்திகரிப்பதற்கு இந்த மாதம் நீங்கள் அழைக்கப்படுகிறீங்க. அந்தரங்கத்தை கர்த்தர் பார்க்கிறார். அதனால் வெளிக்கு வராத மறைப்பொருள் இல்லை அப்படின்னு பைபிளில் வசனம் இருக்குது. வெளிக்கு வராத மறைப்பொருள், எந்த ஒரு மறைவான காரியமும் வெளியே வந்து தான் ஆகும். வெளியில் வராத எந்த ஒரு காரியமும் இல்லை அப்படின்னு சொல்லி, அது 5வது காரியம். 3வது நீங்கள் 6வது நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்தரங்கத்திலிருந்து பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாக உனக்கு பார்ப்பாராம். கர்த்தர் உங்களை பார்ப்பார், கண்ணோக்கி கொண்டே இருப்பார். பார்க்கிற ஒரு தேவன். நம்ம சிறு குழந்தைகளை நம்ம பார்த்து கொண்டே இருக்கோம், பாதுகாப்புக்காக. பிள்ளைகள் எங்கே போகுது, எங்கே வருது அப்படின்னு பார்த்து கொண்டே இருக்கிறோம். சின்ன பிள்ளைகளாக வீட்டுக்குள்ளே சுற்றி சுற்றி வரும்பொழுது நம்ம என்ன பண்ணுறோம்? பார்க்குறோம். வாலிப பிள்ளைகளானதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க முடியுமா உங்கள் வீட்டு பிள்ளைகளை? கர்த்தர் தான் உங்கள் பிள்ளைகளை பார்க்கணும்.
கர்த்தர் தான் உங்கள் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு. வாலிப பிள்ளைகள், வாலிப தம்பிமார் வாகனத்தில் போகும் பொழுது, வாலிப பிள்ளைகள் கல்லூரிக்கு பள்ளிக்கூடங்களுக்கு போகும் பொழுது கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கணும். எதுக்கு தெரியுமா? உங்களுக்கு ஒரு பரிசுத்த பாதுகாப்பு. இப்போ இளைஞர்கள் வாகனத்தில் போகிறாங்க அப்படின்னா அந்த வாகன பயணத்தில் கர்த்தர் பாதுகாத்து கொண்டே இருக்கணும். ரொம்ப பொல்லாத காலத்தில் நம்ம இருக்கோம். அப்போ பார்க்கிற ஒரு தேவன் உங்களை பார்க்கணும், உங்கள் பிள்ளைகளை பார்க்கணும். குறிப்பாக உங்கள் குடும்ப தலைவர்கள் வேலைக்கு போகும் பொழுது அவங்கள கர்த்தர் பாதுகாக்கணும், பார்க்கணும். அப்போ பார்க்கிற ஒரு தேவன். அப்போ நீங்கள் இந்த மாதத்தில் நீங்கள் முடிவு பண்ணணும். ஜெபம் பண்ணுவதற்கு முடிவெடுக்கணும். அறை வீட்டுக்குள்ளே செல்வதற்கு ஒரு குறித்த நேரத்துக்குள்ளே நீங்கள் தேவனை சந்திப்பதற்கு நீங்கள் முடிவெடுக்கணும். கதவை பூட்டணும். நீங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் ஜெபிக்கிறவங்களாக மாறணும். ஏன் பிதாவை நோக்கி அப்படின்னா, இந்த மாதம் உங்களுடைய தேவை எதாக இருந்தாலும் சரி, பண தேவை, வேலை, வருமானம் எதாக இருந்தாலும் சரி, நீங்கள் முதலாவது உங்களுடைய மாம்சத்திலேயோ உங்களுடைய முயற்சியிலையோ நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு முன்பதாக, சில மனிதர்களிடத்தில் போய் உங்கள் காரியத்தை சொல்லுறதுக்கு முன்பதாக பிதாவை நோக்கி நீங்கள் சொல்லணும். சொல்லுவீங்களா? உங்கள் காரியத்தெல்லாம் முதல்ல பிதாவை நோக்கி சொல்லணும். அந்த ரங்கம் அப்படிங்கிற வார்த்தையில் நிறைய சொல்லலாம். பரிசுத்தத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த ரங்கத்தில் நீங்கள் பரிசுத்தமாக இருக்கணும். எந்த பாவம் இருந்தாலும் சரி, அதுலேருந்து நீங்கள் இந்த மாதம் வெளியில் வந்துடணும். நாங்கள் பாவமே செய்யலைன்னு யாரும் சொல்ல முடியாது. நம்ம ஃபோனை எடுத்து இன்னொரு பற்றி நம்ம ஒரு குறை சொன்னாலே அது பாவம். இன்றைக்கி அது நம்ம சாதாரணமாக சொல்ல முடியும். நம்ம ஃபோனில் நம்ம வீட்டில் இருக்கும்போதே வீட்டை தாண்டிட்டேன், பஸ்ஸை ஏறிட்டேன்னு சொல்கிறது பாவம். காந்திபுரம் போகிறோம், கணபதி பக்கத்தில் வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறது என்ன பண்ணுறது? நல்லதா? நிறைய இருக்குது அப்படி அந்த ரங்கத்தில் சொல்கிறது. உங்களுக்கும் ஃபோனுக்கும் மட்டும்தான் தெரியும். நான் நேற்று அப்படியே கல்லுகளே சாட்சி கொடுக்கும் அப்படின்னு ஒரு இந்த வார்த்தையை வாசிக்கிட்டு இருந்தேன். மொபைல் ஃபோன் நம்மளை சாட்சி கொடுக்க வந்தால் இமீடியட்டாக நரகம்தான். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அதனால் மொபைல் போல் நீங்கள் தூரம் பண்ணிக்கிட்டே இருங்க. கடைசி காலத்தில் சாட்சி சொல்ல அது வந்துடக்கூடாது. நீங்கள் என்ன பார்த்தீங்க, என்ன பேசுனீங்க, எல்லாம் அதுக்கு தெரியும். புரியுதா? இப்போ எல்லாம் சொல்கிறாங்க, நம்மளுடைய மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய முக்கியமான எல்லா தரவுகள் ஏதோ ஒரு இடத்துல சேமிக்கப்பட்டு கொண்டே இருக்குதான். இப்போ ஒரு 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 இது வந்துச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அதான் நம்மளுடைய முகத்தை, நம்மளுடைய முகம், நம்மளுடைய படத்தை டிராயிங் மாதிரி பண்ணக்கூடியது. அதுக்கு பேர் என்னது? ஜிபிலி. எத்தனை பேர் ஜிபிலி வச்சுருக்கீங்க? ஜிபிலியாக ஆக்குனீங்க உங்கள் முகத்தை? நாங்களாம் நிறைய பேருடைய இதை ஜிபிலியில் பார்த்துட்டோம் பாப்பா, தெரியும். நீங்கள் ஜிபிலி பண்ண எல்லா ஃபோட்டோவும் ஸ்டோர் பண்ணியிருக்கப்பட்டிருக்கு, தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் ஜிப்ளி பண்ணீங்கல்ல, ஜிப்ளி பண்ண எல்லா ஃபோட்டோவும் ஒரு இடத்துல அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குறாங்க. எதுக்கு வேணாலும் எப்போ வேணாலும் என்ன பண்ணலாம், உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஜிப்ளி என்னும் அபாயம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் 2 நிமிஷம் வீடியோ போட்டிருந்தார். அப்போது நல்லா தெரிந்து கொள்ளுங்க, மொபைல் ஃபோன் கடைசி காலத்தில் இயேசு கிறிஸ்து நியாயம் தீர்க்கும் பொழுது சாட்சிக்கு வராதபடி அந்த மொபைல் ஃபோன் எல்லாம் மாறுவதாக. அல்லேலூயா. அப்போது அந்த ரங்கத்தில் பார்க்கிறவர் வெளிய ரங்கமாக உங்களுக்கு பதில். நான் சொல்கிறேன் கேளுங்க, இந்த மாதம் சில வெளியரங்கமாக பதில் வரப்போகுது, வெளியரங்கமான ஒரு பதில். அப்போது இந்த 6 காரியம், 6வது மாதம் 6வது வசனம், 6 காரியம் நான் சொல்லியிருக்கேன். இதுதான் இன்றைக்கி நம்ம செய்தியில் சொல்ல போகிற கணக்கு. ஒருத்தர் அப்படி ஜெபிச்சார், சுருக்கமாக 5 நிமிடத்தில், அதே 1 மணி நேர செய்தி, அதை சுருக்கமாக 5 நிமிஷத்தில் நான் சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். ஏன்னா நான் வாட்சை கலத்தி முன்னாடி வச்சுட்டேன், டைம் கரெக்டாக செட் பண்ணி வச்சுருக்கேன். 5 நிமிடம்தான். ஏன்னா ஜெபத்தை பற்றி சொல்லியாச்சு. அப்போ ஜெபிச்சவங்க பெற்றுக்கொண்ட அற்புதத்தை நம்ம பார்க்கணும். நீங்கள் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 2 நாளாகமம் 33ஆம் அதிகாரம், 2 நாளாகமம் 33ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. நிதானமாக
நிறுத்தி 13வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. ம் ம் எல்லாரும் எடுத்துட்டீங்களா? எல்லாரும் எடுத்துட்டீங்க தானே? இப்போ நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பிதாவை நோக்கி மனாசே விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவர் மனாசேவின் கெஞ்சுதலுக்கு இறங்கி மனாசேவின் ஜெபத்தை கேட்டு மனாசேயை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்துக்கு வர பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான். எத்தனை பேர் மனாசேயுடைய சம்பவம்லாம் தெரியும்? மனாசே ராஜா எத்தனை பேருக்கு தெரியும்? தெரிஞ்சவங்க மட்டும் கை தூக்குங்க பார்ப்போம். தெரிஞ்சவங்க மனாசேயுடைய சம்பவம் தெரிஞ்சவங்க நல்ல கை தூக்குங்க. நான் சுருக்கமாக நல்ல கை தூக்குங்க. 3 பேருக்கு தான் தெரியுது. சரி, நான் மனாசேயை பற்றி நான் சுருக்கமாக சொல்கிறேன். மனாசேனுடைய தகப்பன் எசேக்கியா ராஜா. எசேக்கியா ராஜா எத்தனை பேருக்கு தெரியும்? ஓரளவுக்கு தெரியுது. எசேக்கியா ராஜா வியாதி படுக்கையில் இருக்கும் பொழுது 15 வருடம் அவனுக்கு ஆயுசு நாள் என்ன பண்ணப்பட்டது? 15 வருடம் கூட்டி, அந்த கூட்டி கொடுக்கப்பட்ட வருஷத்தில் பிறந்தவர் யார் அப்படின்னா மனாசே. புரிஞ்சுக்கொள்ளணும். அந்த மனாசே யார் அப்படின்னா 15 வருடம் ஆயுசு நாள் கூட்டி கொடுக்கப்பட்ட சமயத்தில் பிறந்தவர் தான் மனாசே. அதனால தான் அந்த மனாசே வந்து பார்த்தீங்கன்னா 33ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. மனாசே ராஜாவாகிற போது எத்தனை வயசு? 12 வயசுனா எத்தனாவது ஸ்டாண்டர்ட் படிப்பார்? 6 7 7ன்னு வச்சுக்கிடுவோமா ஒரு பொதுவாக. 7ஆம் வகுப்பு படிக்கும்போது ராஜாவாயிட்டார். இங்கே 7வது படிக்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? 7 படித்தவர்கள். நீங்கள் 7ஆ? நீங்கள் 2 பேரும் 7ஆ? 7 to 8 கை தட்டுங்க இந்த பிள்ளைகளுக்காக. அல்லேலூயா. அப்போ 7வது படித்த தம்பிமார் சரி இங்கே இல்லை. 7வது படித்த நாளிலே ஒரு ராஜாவாக மாறியிருந்தார். அப்போது அந்த மனாசே ராஜாவுக்கு எசேக்கியா தகப்பன், எசேக்கியா வியாதி படுக்கையிலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் பெரிய ஐஸ்வர்யவானாக மாறிட்டார். அதை குறித்து நாளாகம ராஜாக்கள்லாம் இருக்குது. பெரிய பணக்காரர். பிறக்கும் போதே பணத்தில் பிறந்த பிள்ளை யார்? மனாசே. அப்போ அந்த பிறக்கும் போதே மனாசே பணத்தில் பிறந்ததுனால தன்னுடைய தகப்பனுடைய காரியம் அவனுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சா வாய்ப்பு இல்லையான்னு தெரியலை. தான் தகப்பன் 2 நிமிஷத்தில் சாக போகிறவனுக்கு 15 வருடம் கூட்டி கொடுக்கப்பட்டது தெரியலை. ஏசாயா தீர்க்கதரிசி போய் சொல்லுதார். ஏசாயா தீர்க்கதரிசிட்ட கர்த்தர் சொல்கிறாரு, வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்த சொல்லு, சீக்கிரம் எல்லாம் சொல்லு 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 அப்படிங்கிறாரு. அவன் அதுக்குள்ளே சுபர் மிருகம் 1 நிமிஷத்தில் திரும்பி 1 நிமிஷத்தில் ஜெபம் பண்ணி 15 வருடம் கூட்டி பெறப்பட்டுறேன். நல்லா தெரிந்து கொள்ளுங்க. நீங்கள் பண்ணுற சின்ன ஜெபம் கூட பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நீ ஜெபம் விளையாட்டுன்னு நினைக்காதீங்க. சில நேரம் ஏதோ ஒரு இடத்துக்கு போகணும், செபிக்க நேரம் இல்லை, அவசரமாக போகும்போதே ஜெபம் பண்ணிட்டு போகிறீங்க. அதை கர்த்தர் பார்க்குறார். எத்தனை பேர் நிறைய பேர் பண்ணியிருக்கீங்க போல இருக்கு. சிலர் வேகமாக போய் கேலண்டரில் பார்த்து கர்த்தர் உண்மைப்பராக இருக்கிறான் நான் தாழ்ச்சி விடல பிளா 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 அப்படி கூட பார்த்துட்டு போகிறீங்க. அதை கர்த்தர் பார்க்குறாரு. சில நேரம் வண்டியில் ஏறி உட்கார்ந்தோன்னே ஜெபம் பண்ணோமா, ஐயோ ஜெபம் பண்ணலையே, அப்போ ஜெபம் பண்ணிகிட்டே போகிறோம். எல்லா ஜெபத்தையும் கர்த்தர் பார்க்குறாரு. நீங்கள் ஜெபம் விளையாட்டே கிடையாது. நீங்கள் டைரெக்டாக தொடர்பு கொள்ளலாம். இப்போ நம்ம ஃபோன் பண்ணால் உடனே ஃபோன் பண்ணுதா? நீங்கள் சைபர் கிரைம்லேருந்து தப்பிப்பதற்கு ஒரு 10 நிமிஷம் பாடம் எடுத்துகிட்டு கால் போகுது. இப்போ சாம் சொன்னால் எதோனா ஸ்டாரை போட்டு ஒரு நம்பர் அனுப்புனா அது போயிடும் அப்படின்னா அது போக மாட்டேங்குது இப்போ. அது அந்த 10 நிமிஷம் அதை பஜனையை பாடி முடிச்சுட்டு தான் என்ன பண்ணுது போகுது. ஆனால் நீங்கள் ஆண்டவரிடத்தில் மட்டும் எப்போவுமே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபை. அப்போ அந்த மனாசே ராஜா 12 வயதில் ராஜாவாக மாறிட்டான். அந்த 12 வயது ராஜாவாக மாறினதுல அவன் பாருங்க என்ன காரியத்தை செஞ்சான் அப்படிங்கிறத சில காரியங்கள் மாத்திரம் டக்கு நான் சொல்கிறேன். அவன் பாருங்க 3வது வசனத்தை வாசிங்க. மேடைகளை திரும்பவும் கட்டி பாகால்களுக்கு பலிபீடங்களை எடுப்பித்து விக்கிரக தோப்புகளை உண்டாக்கி
வானத்தின் சேனை எல்லாம் பணிந்து கொண்டு செய்வது. கவனிங்க கர்த்தருடைய மக்கள், நீங்கள் கவனிக்கணும். இந்த 12 வயசில் அவன் கர்த்தரை பற்றி தெரிஞ்சானோ இல்லையோ, விக்கிரக வணக்கம், பிசாசு, பாகால் அதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிட்டு. இதுதான் பணம், இதுதான் பணம். சில நேரங்களில் சில வறுமை, சில தரித்திரம், சில கஷ்டத்தில் வைக்கிறதுக்கு நீங்கள் நன்றி சொல்லணும். பணத்தை பெற்றுக்கொண்டதுக்கப்புறம் நீங்கள் தலைகளை பேரக்கூடாது. அதுக்காக கர்த்தர் உங்களை வறுமையிலே வைப்பாருன்னு கணக்கு கிடையாது, பக்குவப்படுத்துவார். சில தேவையில்லாத பணம் தாறுமாற உண்டாக்கிறது சில மனிதர்கள் மத்தியில். தேவையில்லாத பணம். நீதிமொழிகள் ஒரு வசனம் உண்டு தானே, தேவரீர் நான் தரித்திரம் அடைவதினால், நான் ஐஸ்வர்யம் அடைவதினால். இந்த இடையில உள்ள வார்த்தையை சொல்கிறேன், முழு வசனத்தை சொல்லுங்க. சொல்லணும். தேவரீர் நான் ஐஸ்வர்யம் அடைவதினால், கர்த்தர் நீர் யார் என்று கேட்டு. பணம் வந்துட்டுனா என்ன சொல்லுவோமா? யாருன்னு கேட்போமா? இந்த சொல்லுக்குள்ளே யாராவது ஒருத்தர் எடுத்து வாசிங்க இந்த வசனம். சொல்லுங்க, அதிகாரத்தை சொல்லுங்க, அதிகாரம் வசனம் சொல்லுங்க. வசனம் வாசிங்க. அல்லேலூயா. இப்படி தான் சிலரை வச்சிருவார் ஆண்டவர். இப்போ நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. அதிகமான பணம், அதிகமான வசதி, அதிகமான உணவு, அதிகமான தூக்கம் உங்களை கர்த்தரை விட்டு பிரிக்குது. இன்னைக்கு நீங்கள் முடிவெடுக்கணும். அதிகமான பணம் உங்கள்கிட்ட இருக்கா? அந்த பணம் என்ன ஆண்டவரை விட்டு பிரிக்குதா? அதிகமான உணவு, அதிகமான தூக்கம், அதிகமான வேலை. சில நேரம் நீங்கள் வேலை 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 அவசியம், உங்களுக்கு கொடுத்துருக்கிற வேலை முக்கியம். ஆனால் அளவுக்கு அதிகமாக வேலை, சில நேரம் அளவுக்கு அதிகமாக உறவு முறைகள்கிட்ட போய் லிங்க் ஆகிறது. அளவுக்கு அதிகமாக. அன்றைக்கி ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போனோம். ஜெபம் பண்ணும் பொழுது ஒரு சின்ன பிரச்சனை. அவங்களுக்கு ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் தெளிவாக சொல்கிறாரு, இவங்க இன்னாரோட லிங்கில் இருக்காங்க, அந்த லிங்கில் இருந்து வெளியில் வரணும். இவங்க ஜெபிக்கிறாங்க, அவங்க தீவிர விக்கிரக வணக்கம். இப்போ நாங்கள் சொல்லி, உங்களுடைய உறவினர் இந்த ஆள் இருக்காங்க இல்லையா, இவங்க இவ்வளோ பண்ணுறாங்க, இந்த காரியம் இருக்காங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே சமயக்கட்டுக்குள்ளே வர்றாங்க, படுக்கறைக்குள்ளே போகிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க, கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். அதை கேட்டபோது அவங்களுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சு. இல்லை, சில ஒளிக்கும் இருளுக்கும் என்ன பண்ணக்கூடாது, சில நேரம் நம்ம அவங்களிடத்தில் அன்பு காட்டணும், பரிவு காட்டணும், அவங்களுக்கு உதவி செய்யணும். நம்ம உலகத்தில் இருக்கிறோம், நம்ம அவங்களுக்கு நம்ம கர்த்தருடைய அன்பை நம்ம காட்டணும். சமாரியா ஸ்திரீட்ட போய் கூட என்ன பண்ணார், ஆண்டவர் அன்பை காட்டினார். ஆனால் அந்த ஸ்திரீ தெளிவாக இருக்கா, இந்த கிணற்றை தந்த எங்கள் பிதாக்களாகிய எங்கள் பிதாக்களை காட்டிலும் நீர் பெரியவரா அப்படின்னு சொல்லி அவ தெளிவாக இருக்கா. புரியுதா? அப்போ நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் சில விக்கிரக வணக்கம், பாகாலுடைய வணக்கம், தேவையில்லாத காரியம். நீங்கள் 6வது வசனத்தை வாசிங்க. அவன் தீமிதிக்க பண்ணி நாளும் நிமித்தமும் பார்த்து பில்லி சூனியங்களை அனுசரித்து அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் வைத்து. கவனிங்க, இதெல்லாம் ஒரு 50 வயசு 40 வயசு வயசான கேஸுகளுக்கு தான் இந்த நாள் பார்க்கறது, நிமித்தம் பார்க்கறது, பில்லி சூனியம் இதெல்லாம் தெரியும். 7 வயசில் அவனுக்கு தெரியுது. புரிஞ்சுதா உங்களுக்கு? 12 வயசு, சாரி ஏலாப்புங்கிறது சொல்லிட்டேன். 12 வயசில் அவனுக்கு தெரியுது. ஒரு 50 வயசு 60 வயசில் நல்ல நாள், முகூர்த்தம், ராகு, குளிகை, யமகண்டம், அஷ்டமி, நவமி இதெல்லாம் அவனுக்கு தெரியுது. 12 வயசில் தெரியுது. தேவையா இது தெரிந்து கொள்ளணும்னு அவசியமா? அதனால தான் நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்க. சில உலக ஞானம், சில தேவையில்லாத ஞானம் கூட நமக்கு கஷ்டம்தான். இப்படி 12 வயசில் அவனுக்கு எல்லாம் தெரியுது. நாள் பார்க்கறது, நிமித்தம் பார்க்கறது, பூனை குறுக்க ஓடினா சகுனம் பார்க்கறது. கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் கவனமாக இருக்கணும். 4 நிமித்தம் ஒரு நாள் நீங்கள் பார்க்கக்கூடாது. எல்லா நாளும் கர்த்தர் நல்ல நாள் தான். உங்களுக்கு என்ன டைம் கன்வீனியன்ட்டு, வர்றவங்க என்ன டைம் கன்வீனியன்ட்டோ அந்த நாளில் வைக்கணும்.
நேற்று பேப்பரில் செய்தி படிக்க என்ன போட்டிருக்கு அப்படின்னா, இந்த பள்ளிக்கூடம் திறக்க இருப்பதினால் 9வது தேதி அப்படிங்கிற அந்த வதந்தியை நம்மண்டாம் திட்டப்பட்டபடி 2வது நாள் திறக்கும்னு ஒரு செய்தி வந்த உடனே சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் மற்ற பகுதிக்கு போகக்கூடிய டிக்கெட் எல்லாம் 3000 ரூபாய்க்கு மேலே போயிட்டான். 3000 ரூபாய்க்கு மேலேயாம் ஃபஸ்ட் டிக்கெட்டு. அப்போ நீங்கள் தெரிந்து கொள்ளணும், சில ஞானங்கள் அது மனிதருடைய வாழ்க்கையில் தேவையில்லாத ஞானம் உண்டு. சில விஷயத்தெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளவே கூடாது, க்யூரியாசிட்டியோடு போய் அது சில நேரங்களில். அப்போ அந்த 12 வயசில் அவனுக்கு தெரியுது. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிதானமாக நான் முடிக்க போகிறேன். நீங்கள் 9:10 வாசிங்க பார்ப்போம். ம் ஆ ம் ம் எருசலேமின் குடிகளும் பொல்லாப்பு செய்யத்தக்கதாய் வழி தப்பி போக பண்ணினான். 10 ரொம்ப முக்கியம். எல்லாரும் 10வது வசனத்தை கவனிங்க. கர்த்தர் மனாசேயோடும் அவனுடைய ஜனத்தோடு பேசின போதிலும் கவனிக்காதே போன. கவனிங்க மக்களே, நீங்கள் வழி விலகி போகும்பொழுது கர்த்தர் ஏதோ ஒரு ரூபத்தில் பேசிக்கொண்டே இருப்பார். தேவையில்லாத அலைச்சல்ல நீங்கள் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களோட பேசிக்கொண்டே இருப்பார். கீழ்ப்படுகிறது உங்கள் காரியம். இந்த இடத்துக்கு போகாத, இந்த காரியத்தை செய்யாத, இந்த பணத்தை உங்களுக்கு கொடுக்காத, இந்த காரியத்தை பண்ணாதுன்னு ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தர் உங்களுக்கு பேசிடுவார். நீங்கள் என்னைக்கு கவனிக்காமல் போகிறீங்க ரொம்ப முக்கியம். எப்படி கர்த்தர் பேசுவார் உங்கள் வாழ்க்கையில்? கர்த்தர் பேசியிருக்காரா? ஊழியர்கள் மூலமாக, வசனம் மூலமாக, வார்த்தையின் மூலமாக. நீங்கள் நல்ல ஆவிக்குரிய அனுபவத்தில் இருந்தீங்கன்னா மெல்லிய சத்தத்தின் மூலமாக கர்த்தர் பேசுவார். சில நேரம் கர்த்தர் உங்களோட பேசுவார். ஒரு காரியத்தை நீங்கள் செய்யணும்னு முடிவெடுக்கும் பொழுது உங்களுக்கு ரொம்ப சஞ்சலம், ரொம்ப பயம், ரொம்ப வருத்தம் இருக்குதுன்னா கர்த்தர் அதை வேண்டான்னு சொல்கிறாருன்னு அர்த்தம். ஒரு முடிவு எடுக்கணும். நீங்கள் இதை செய்யலான்னு முடிவு எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு சஞ்சலம் வந்துக்கிட்டே இருக்குது, வருத்தம் வந்துக்கிட்டே இருக்குது, பயம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அப்படியே ஸ்டாப் பண்ணணும். இதுதான் கர்த்தர் பேசக்கூடிய காரியம். இப்போ மனாசையோட கர்த்தர் பேசுகிறாரு, அவன் கவனிக்கலையாம், கவனிக்கலை. அப்போ கவனித்தல் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கேள்வி, நேற்று இன்னொரு செய்தியை பார்த்து கொண்டு இருந்தேன். தமிழக வெற்றி கழகம், யார் அவர்? விஜய். அப்போ 2 பொம்பளை பிள்ளைகள் 10ஆம் வகுப்பில் 500க்கு 499, 600க்கு 599 எடுத்தவங்களுக்கும் வைர காதணி கொடுத்தாராம். சரி, இந்த வைர காதணி ஏன் கொடுத்தாரா அப்படின்னா, செல்வத்துள் செல்வம், செவி செல்வம், அச்செல்வம். ஆஹா. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த டீச்சர்ஸ், ஆசிரியர் சொன்னதை கவனமாக கேட்டதுனால தான் இந்த பிள்ளைகள் இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க. அதனால் வைர காதணியை கொடுத்து நான் அழகு பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாராம். ஒரு உலக மனுஷனுக்கு கேட்கிறத அவன் கவனித்து கேட்டதை கனப்படுத்துகிறான். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். நீங்கள் கவனமாக கவனிக்கணும், கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கணும். இங்கே கர்த்தர் அவனோட பேசுகிறார். அந்த பேசுகிற வார்த்தையை அவனை கவனிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. யாராவது ஒருத்தரை கூப்பிடுறீங்க, சத்தத்தை கொடுக்குறீங்க, ரிப்ளை வரலனாலே அவன் ஒன்று கவனிக்கலை, இல்லைன்னா கவனிச்சுட்டு உங்களை அசால்ட்டு பண்ணுறான்னு அர்த்தம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். செல்வி அக்கா இருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். செல்வி அக்கா ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். செராமியோ இந்த 2 பேரையும், ஜெராம் 2 பேரையும் கூப்பிடுறீங்க. கூப்பிட்டுட்டு கேட்டு உங்களுக்கு பதில் கொடுக்காமல் இருக்கான், இன்னொன்று கேட்காமலே இருக்கான். கேட்காம இருந்தால் என்ன எமோஷனல் பண்ணுவீங்க? இன்னும் சத்தமாக கூப்பிடுவீங்க. கேட்டுட்டு பதில் கொடுக்காமல் இருந்தால் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்லுங்கள். நம்ம உலக மனிதன். அக்கா சொல்கிறாங்க, எல்லோரும் தான், அக்கா மட்டும் இல்லை, நானே எங்கள் பிள்ளைகள் ரொம்ப திட்டியிருக்கேன். அப்போது ஒரு உலக மனிதனுக்கே ஒரு கேட்குறத கவனிக்கலைன்னா எவ்வளோ கோபம் வருது. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கர்த்தருடைய கோபத்துக்கு நீங்கள் போயிடக்கூடாது. வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, நீங்கள் நான் சொல்லி முடிக்கிறேன். அந்தரங்கத்தில் கொடுக்கப்படுகிற வெகுமதி கோபத்தை ஆற்றும். அதான் அந்தரங்க ஜபம். இன்னொன்று, கர்த்தருடைய தண்டனை அவர்கள் மேல் இருக்கும்பொழுது தங்களுடைய அந்தரங்கத்தில் ஜபம் பண்ணினார்கள்னு இருக்குது.
அப்போ கவனிக்கலாம். அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கலைன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக கர்த்தருடைய கோபத்துக்குள்ளே போயிருந்தோம். நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க, கர்த்தருடைய வசனம் நாங்கள் இங்கே கடந்து நாங்களாம் நிறைய நாட்கள் காலையில் வந்து சாப்பிட்றதே இல்லை. ஊழியம் ஞாயிற்றுக்கிழமை முடிச்சுட்டு அதுக்கு பிறகு தான் நாங்கள் சாப்பிட்றோம். எங்கள் வீட்டம்மா சொல்லுவாங்க, ஏதாவது சாப்பிட்டுட்டு போய் நில்லுங்க. சில நேரம் நீங்கள் வார்த்தையை மாற்றி மாற்றி பேசுகிறீங்க, கொலைறீங்க, யூடியூப்பில் ரெக்கார்ட் ஆகுது. யோனாவுக்கு நோவான்றீங்க, நோவாவுக்கு யோனாங்கிறீங்க. எனக்கு கஷ்டமாக இருக்குது, நீங்கள் சாப்பிடாம இருக்கிறீங்களே. அப்படி பிரயாசப்படுறோம். எதுக்காகனா கர்த்தருடைய வார்த்தையை சொல்வதற்கு, அவரை கனப்படுத்தி தான். இப்போ நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை எந்த ரூபத்தில் ஊழியர்கள் மூலமாக வந்தாலும் சரி, அடுத்தபடியாக வேத வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போதும் சரி, நீங்கள் கவனிங்க. அவன் கவனிக்காமல் போனதுனால என்ன நடந்துச்சு அப்படின்னு மட்டும் பாருங்க. 11 வேகமாக வாசிங்க. 11 அவர்கள் மேல் வர பண்ணினார்கள். அவர்கள் மனாசையை முட்செடியில் பிடிச்சி 2 வெண்கல சங்கியால் கட்டி அவ்வளோதான், மூடி வைங்க. முடிச்சிருந்தேன், டைம் ஓவரு. அதனால் வசனத்தை கவனிக்கலை. அவன் வாழ்க்கையில் வந்தது முட்செடி, வெண்கல. ஆமாம், வெண்கலம் நம்ம பார்க்கல. நிறைய பிள்ளைகளுக்கு இப்போ வெண்கலம் தெரியாது. வெண்கல பாத்திரம், நாங்களாம் எங்கள் வீட்டில் சின்ன வயசில் இந்த வெண்கல கும்பா உண்டு, அதிலெல்லாம் சாப்பிட்ருக்கோம். வெண்கல பிளேட் உண்டு, சாப்பிட்ருக்கோம். இன்றைக்கி வெண்கலம் இல்லை. அப்போது வெண்கல அரை கதவுகளை பார்த்துருக்கோம், வெண்கல லாக்கர் பார்த்துருக்கோம். ரொம்ப கடினமாக இருக்கும், உடைக்க முடியாது அவ்வளோ சீக்கிரத்தில். திக்காக இருக்கிற வெண்கலம் உடைக்க முடியாது, கேஸ் கட்டிங் பண்ண முடியாது, வெல்டு வைக்க முடியாது. என்ன பிரச்சனைங்கன்னா உடைச்சிங்கன்னா சத்தம் கேட்கும். பார்த்தீங்களா? வெண்கலம் வச்சுருந்தாங்க. அப்போது வெண்கலத்தில் பிடிச்சிட்டு போயிட்டாங்க, தப்பிக்கவே முடியாத சூழ்நிலை. அதான் அர்த்தம். வெண்கலத்தில் பிடிச்சிட்டு போனாங்க அப்படின்னா தப்பிக்க முடியாத சூழ்நிலை, அவ்வளோதான். தப்பிக்கவே முடியாது, பெயில் கிடையாது, ஜாமீன் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் போயிட்டார் உள்ள. முட்செடி அப்படிங்கிறது நெருக்கத்தை குறிக்குது. ஐயோ, பஞ்சு மெத்தையில் படுத்து கிடந்திருப்பார். அங்கே ஜெயிலில் போய் அங்கே ஒரு பெட்ஷீட்டு கூட இருக்காது, வெறும் தரையில் படுக்கணும். அங்கே உள்ளே தான் ஓப்பன் டாய்லெட் இருக்கும். இங்கே நம்ம வீட்டுக்குள்ளே அட்டாச்சு பாத்ரூம் இருந்தோம்னா ஒரு நிமிஷம் திறந்துட்டு ஒரு வாடை வந்தால் சீக்கிரம் பூட்டுங்க. அங்கே அதெல்லாம் இல்லை. சூழ்நிலை எப்படி மாறுது பாருங்க. கர்த்தருடைய ஜனங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நல்ல வசதிகள் வாய்ப்புகளை கொடுக்கும் பொழுது நம்ம கர்த்தரை தேடலைன்னா நேர் ஆப்போசிட் சூழ்நிலையில் கொண்டு போய் கர்த்தர் விட்டுருவார். அதை அனுமதிப்பார் கர்த்தர் தான். இப்போ தான் அடுத்த வசனத்தை வாசிங்க. வாசிட்டு அப்படியே எலும்பு நில்லுங்க எல்லாரும். இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பதாக மிகவும் தன்னை தாழ்த்தி அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கும் போது அவர் அவனுக்கு கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு திரும்ப எருசலேமில் உள்ள வரப்பண்ணி. நல்லா சொல்லி முடிக்கிறேன். ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே, எங்கே தெரியுமா? ஜெயிலுக்குள்ள அந்தரங்க ஜெபம். நல்லா பஞ்சு மெத்தையில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணியிருக்கலாம். பஞ்சு மெத்தையில் முழங்கால் போட்டால் முட்டு வலிச்சிருக்காது, காற்று வீசதுக்கு வச்சுருக்கலாம், ஏசி ரூம் கூட இருந்திருக்கும். அப்பமெல்லாம் ஜெபிக்கிறத விட்டுட்டு அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணுதார் சம்பந்தமில்லாத இடத்துல இருந்து. ஆனால் அதை கூட கர்த்தர் கேட்கார். கர்த்தருடைய ஜனங்களே, இதுதான் அந்தரங்க ஜெபம். எழுந்து நில்லுங்க. மனாசேனுடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலை ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே மாறிட்டு. நான் இன்னைக்கு சொல்கிறேன், இந்த 6வது மாதம் நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே மாறப்போகிறது. ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே உங்களுடைய சூழ்நிலைகள் மாறப்போகிறது. ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே உங்களுடைய நிலைமை மாறப்போகிறது. நான் சிலருக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், இந்த 30 நாளும் நீங்கள் ஜெபத்துக்கு ஆயத்தமாயிருங்க. 21 நாள் 21ஆம் தேதிக்குள்ள உங்கள் நிலைமையே மாறப்போகுது. நான் உங்களுக்கு சிலருக்கு சொல்கிறேன், இந்த 1ஆம் தேதியிலேருந்து ஜெபத்தை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. 21 நாள் முடியும் பொழுதே உங்கள் வாழ்க்கையில் சில நன்மை, சில மேன்மை, சில ஆசீர்வாதம், சில கிருபை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். கரங்களை தட்டுங்க பாப்போம். நல்லா நல்ல கரங்களை தட்டுங்க. ஹல்லேலூயா. இப்பொழுது உங்களுடைய காணிக்கைகள், தசம பாகங்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க.
உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்கள் சிறப்பு காணிக்கைக்காக கவர் எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு பாடலை பாடும் பொழுது கர்த்தருக்கென்று கொடுத்து நாம் எல்லாரும் நிறைவு ஜெபத்தையும் திருவிருந்துக்கும் நம்ம ஆயத்தமாக போகிறோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. இப்போ கண்ணை மூடுங்க. கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, காணிக்கைகள் தசமபாகங்கள் கொடுக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒரு தேவ மகிமை அவர்களோடு கூட இருப்பதாக. கொடுக்கிற கரங்களில் எல்லாம் நன்மை உண்டாவதாக. தேவ தயவினால் நிரப்பி கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது ஒரு பாடலை பாடும் பொழுது நாம் கர்த்தருக்கென்று கொடுத்து அடுத்த வேத பகுதி, அடுத்த பகுதிகளுக்கு நம்ம செல்ல போகிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்தயே என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்தயே என்னை கைவிடல. வெறும் கையா நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல்லோகே 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 நான் உம்மை துதிப்பேன். எல்லோகே 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 நான் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்தயே என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்தயே என்னை கைவிடல. காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். காயப்பட்டு கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். பாடுவோம். எல்லோகே 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 நான் உம்மை துதிப்பேன். எல்லோகே 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 நான் உம்மை துதிப்பேன். வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் நீர் எனக்கு தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுகந்திரமாக மாற்றி தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். எல்லோகே 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 நான் உம்மை துதிப்பேன். எல்லோகே 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 நான் உம்மை துதிப்பேன். மகனை ஆசீர்வதி, பலப்படுத்தும், சகாயம் பண்ணும், வாழாக்காமல் தலையாக்கும், 1000 மடங்கு ஆசீர்வதி. இயேசுவின் மூலமாக நல்ல குருமுருத்தி ஐயாவை ஆசீர்வதிங்க. தேவ கரத்தினால் இயேசு மூலமாக நல்ல. எல்லாரும் உட்காருங்க. எல்லாரும் ஒரு நிமிடம் உட்காருங்க. ஒரு 2 நிமிடம் அறிவிப்புக்கு பிறகு நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம். ஒரு நிமிடம் உட்காருங்க. எல்லாரும் உட்காருங்க. எல்லாரும் உட்காருங்க. அறிவிப்பை வேக வேகமாக சொல்கிறேன், கவனமாக கவனிங்க. இந்த ஆராதனை முடிந்த உடனே திருவிருந்து ஆராதனை நடைபெறும்.